சமம் கைத்தல நீரை கனி அப்பமோடவள் ஒரு கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மாறன் மகன் மற்பொரு திரள் போய மதையானை மத்தள வைரனை உத்தமி முதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறதில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசதாட்சி வனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடைமாறி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஊழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுவிசை கல்வி தப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிவடி திருவாதவரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமி பாலுடன் ஆகிய பதல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று திருச்செந்தூர் புராணத்தில் பிரம்மன் உபதேச அத்தியாயம் பகுதி 2 பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவர்களும் அடியார்களும் கூட்டியுள்ளார். எப்பொழுதுமே ஒரு பாடலை சிந்தித்துவிட்டு தான் சொல்வோம். அதன் அடிப்படையில் என்று நீயான ஞான வினோதம் தனை என்று நீ அருள்வாய் சேயான வேல் கந்தனே செந்திலாய் சித்திரமால் அல்குள் தோயா உருகி பருகி பெருகி துவளும் இந்த மாயா வினோத மனோ துக்கமானது மாய்வதற்கே என்று மிக அற்புதமாக நமது அருணாத பெருமான் கூறுகின்றார். எல்லா லைட்டும் போட்டா பேசுவான், அந்த லைட் போடலையோ அதை போட்டு விடுங்க. அது ஏதோ ஒன்று மங்களா இருக்க மாதிரியே தெரியுது. இருக்காது. அதனால இருட்டா தெரியுதோ, அது ஏதோ ஒரு குறைவு இருக்குன்னு பார்த்து என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், பெருமானே நீயான ஞான வினோதம் தனை என்றும் நீ அருள்வாய். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீயாக வேண்டும், சிவமாம் தன்மை பெற வேண்டும். சிவமாம் தன்மை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இந்த சிவபூஜை பண்றவங்க என்ன செய்வாங்கன்னா, சிவபூஜை பண்ணும்போது நான் அவனானேன் தன் தலையில சிரசுல பூவை வச்சு தன்னையே சிவமாக பாவித்து கொண்டு சிவபூஜை செய்வாங்க. ஏன் அப்படின்னா, நான் 2 மணி நேரம் பூஜை பண்ணேங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது அவங்களுக்கு நாம பண்ணோமா, பண்ணது யாரு பண்ணா, சாமி நமக்குள்ள இருந்து பண்றாரு. தன்னை சிவமாக ஆக்கி கொண்டு சிவபூஜை பண்றதுனால நம்ம சிவபூஜை பண்ணல, பண்றது சாமி தான் பண்றாரு. அதனால நான் அவனான தன்மை. அத மாணிக்காச பெருமான் அருமையா சொன்னாரு. இன்றெனக்கு அருளி இருள் கடிந்து எழுகின்ற ஞாயிறே போன்று திருவாசகம் நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீ எல்லால் பிரிது மற்றின்மை. பெருமானே நீ இல்லாம நான் பிரிதுலாம் கிடையாது, உன்னை விட்டாச்சுன்னா எனக்கு கதி கிடையாது. நீ எல்லால் பிரிது மற்றின்மை. சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் திருப்பெரும் துறை உரை சிவனே யார் உன்னை அறியகிப்பாரே அப்படின்னாரு மாணிக்காசர். எப்படி சொல்றாரு பாருங்க. சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய். சிவத்தோடு எப்படி கலக்கணும் அப்படின்னா, சென்று சென்றுனா ஒவ்வொரு தலங்களுக்காக சென்று சென்று இறைவனை வழிபாடு செய்து திருப்பணிகள் எல்லாம் செய்து அந்த திருக்கோயிலுக்கெல்லாம் போய் சென்று திருப்பணிகள் செய்து அணுவாய் தேய்ந்து தேய்ந்து அப்படி ஒவ்வொரு ஆலயத்துக்கும் போய் சென்று பெருமானை புகழ்ந்து பாடி உருகி நெக்கு 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 உள் உருகி உருகி ஓலமிட்டு நாடும் நகரமும் நற்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று அங்க போய் பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வானே என்று சொல்வதற்கிணங்க சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து சும்மா கோயிலுக்கு போறது பெருசு கிடையாது. போய் அங்க போய் பெருமானை அன்போடு வழிபாடு செய்வேன். வழிபாடு செய்து அதை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். போயிட்டு வந்துட்டோம்ல அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுறக்கூடாது. மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சாலும் போய் தொழணும். சென்று சென்று தொழுமீன்கள் தில்லை சிற்றம்பலத்து நட்டம்
என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பை அப்படிங்கிறாரு அப்பர் சுவாமி. அப்படி சென்று சென்று வழிபாடு செய்து செய்து அணுவாய் அந்த வழிபாட்டில் அப்படியே தோய்ந்து தேய்ந்து இறைவனையே நினைந்து நினைந்து உருகி அதுக்கப்புறம் இறைவனோடு ஒன்றாய் கலக்கணும். சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் திருப்பெருந்துறை உரை சிவனே நீ எல்லால் பிரிது மற்றின்மை அப்படி சொல்றாரு. அப்படி அன்னைநாத பெருமான்னு சொல்றாரு. நாவேறு பாமனத்த பாதாரமே நினைந்து நாலாறு நாலு பற்று வகையான நாளாறும் ஆகமத்தில் நூலாய ஞான முக்தி நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக நீ வேறனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற அப்படின்னு யார் சொல்றா? அருணாத பெருமான் சொல்றார். நீ வேறு எனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற நீடார் சடாதரத்தின் மீதே பராபரத்தை நீகான் என் ஆவனை சொல் அருள்வாயே அப்படிங்கிறாரு அருணாத பெருமான். அப்படி சொல்றாரு. இறைவனோடு எப்படி அவங்க அனுபவிக்கிறாங்க பாருங்க. இப்படிதான் அனுபவிக்கணும். சாமியை அப்படி சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் அனுபவிக்கணும். நம்ம ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம சமயம் அறியக்கூடிய சமயம் அல்ல, அனுபவிக்கக்கூடிய சமயம். யார் சிவபெருமானை அனுபவிக்கின்றார்கள் என்று பார்க்கும். அந்த அனுபவம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் இறைவன் எந்த அளவுக்கு பேரருள் செய்கின்றார் என்று. நிறைய ஒரு விஷயம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் எனக்கு அத்தனை பாட்டு தெரியுங்க, எனக்கு 100 பாட்டு தெரியும், எனக்கு 200 பாட்டு தெரியும். தெரிவது பெருசு கிடையாது. அங்க போய் உருகி பாடணும். அதுலதான் விஷயம் இருக்கு. இறைவன் முன்னாடி உருகி பாடணும். அப்படின்னாதான் பலன் இருக்கு. தெரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது, அறிந்து பிரயோஜனம் கிடையாது. அதை போய் தக்க இடத்துல போய் சாமிக்கு முன்னாடி போய் புகழ்ந்து பாடி உருகணும். அதுலதான் எல்லாமே இருக்கு. திருமுறைக்கு தெரியுறது பிரச்சனை கிடையாது, அதை தக்க நேரத்துல பயன்படுத்தும். அப்படி நாடு நகரும் நற்திரு கோயிலும் தேடி திறந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தவின் கோடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வானே. அப்படி சென்று சென்று அணுவாய் தேயணும். அப்படி இந்த பாடல நீயான ஞான வினோதம் தனை என்று நீ அருள்வாய் பெருமானே, நான் உன்னை சேருமாறு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். நாம் சிவமாம் தன்மை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எனக்கு நீ அதாக ஆக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெருமான் யாரு? சேயான வேல் கந்தனே செந்திலாய் செந்திலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ எப்படின்னா சேய். யாருக்கு? சிவபெருமானுக்கு சேய், மகன். மகனாக உபச்சார வழக்குக்கு சொல்வதுதான் மகன். ஆனா உண்மையிலே முருகர் யாரு? சிவபெருமானே, சாட்சாத் சிவபெருமானே. வரத்துற நீத ஒரு சேயே வைத்தியநாத பெருமாளே அப்படிங்கிறாரு. யாரு? நம்ம அருணாதர். வரங்களையே அள்ளி அள்ளி தரக்கூடிய வைத்தியநாத சாமியுடைய பிள்ளையே சேயே அப்படிங்கிறார். எப்படி சொல்றாரு பாருங்க. அப்படி முருகப்பெருமானே அந்த அளவுக்கு உமானம் சொல்றாரு. பெருமானே, நான் என்ன செய்யறேன் அப்படின்னா உன்னை நான் அடையணும். ஆனா என்னுடைய மனம் எப்படி போகுது அப்படின்னா எனக்கு எப்படியாவது அருள் செஞ்சிடணும் சாமி. நான் எப்படி போறேன்னா சித்திரமால் அல்குள் எந்த நேரம் பெண்கள் பின்னாடியே தெரிந்து கொண்டிருக்கின்றேன். மாதர்கள் மேல் மனம் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மனம் பூரா மாதர்கள் மேலேயே போகுது அப்படி சொல்றாரு. மாதர் அல்குள் தோயா உருகி அவங்களே நினைஞ்சு உருகி உருகி உருகி. இப்ப நமக்கு ஏன் நம்ம இறைவனை சார முடியல அப்படின்னா நமக்கு ஆசை ரொம்ப இருக்கு. ஆசா நிகழம் துகள் ஆயின பின் பேசா அனுபூதி பிறந்தது அப்படிங்கிறாரு அருணாதர். நமக்கு ஆசை ரொம்ப. அந்த அந்த சங்கி என்னைக்கு உடைக்கிறோமோ அப்பதான் இறைவனை நாம ஆசா நிகழம் துகளாயிரவின் அந்த சங்கிலி உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசா அனுபூதி பிறந்தது. அப்பதான் நம்ம மௌனமா இருந்தா கூட நம்ம எதுவும் பேச மாட்டோம். அவருக்கு நமக்கு இடையூறுகளும் நமக்கு வராது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இடையூறுகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆசை நிறைய இருக்கேன். உலகத்துல ஆசை இருந்துச்சுன்னா நம்ம எப்படி மௌனம் விரதம்லாம் இருக்க முடியும்? மௌனமெல்லாம் இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். சும்மா இருக்கிறதா ரொம்ப 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 கஷ்டம். உனக்கு 1 கோடி ரூபாய் சம்பளையா, உனக்கு வேலை சும்மா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓட்டே வருவான் ஓயாகிட்டு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இந்த உயிர். இன்னொன்னுன்னா இந்த உயிரானது எதையாவது ஒன்று சார்ந்துதான் அமையும், தனியாக நிலைத்து இருக்காது உயிர். ஒன்று இறைவனை சாரும், இல்லைன்னா உலகத்தை சாரும். நமக்கு உலகம் வேணுமா சாமி வேணுமா? சாமி தான் வேணும். இப்ப சொல்றீங்க. ஆனா இதை விட்டாச்சுன்னா என்ன ஊரா பிள்ளைங்க பேரு அப்படின்ட்டு போயிருது.
காரணம்னா அந்த அளவுக்கு பல்வேறு பிறவியில் அதுலயே அந்த வாசத்திலே இருந்துட்டோம். அந்த வாசம் கூட போகணும். பெருங்காயட்டப்பாறை பார்த்தீங்களா? பெருங்காயட்டப்பால பெருங்காயத்தை எடுத்துட்டாலும் கூட அந்த வாசம் நம்மள இருக்கும். பார்த்துருக்கீங்களா? மோந்து பார்த்தா வாசனை இருக்கும். அது போல வாசனாமலாம் நம்மளை விடாது. நான் எதுலையும் பற்று இல்லைங்க. இப்ப எந்த இதுலயும் பற்று கிடையாது. சாமிமலை மட்டும்தாங்க பற்று அடிவாங்க. ஆனாலும் வாசனாமலை விடாது. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வேப்ப மரத்துல இருந்து புழு அப்படியே வரும். அதுவா வந்து கரும்பு கூடத்துல வரும். வந்தது இங்க இனிப்பை சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதானே. நம்ம ஏற்கனவே அந்த வேப்ப மரத்துல இருந்தோம்ல, மறுபடியும் போய் பார்ப்போமே அப்படின்ட்டு மறுபடியும் வருமா திரும்பி அந்த கசப்பு அனுபவிக்கிறதுக்கு. அது போல இந்த உலகத்தை நம்ம மறுபடியும் மறுபடியும் அனுபவிச்சுட்டே இருக்கும். இதுலேருந்து விடுபட்டு போக சாமியை போய் என்ன செய்யணும்? அடைய வேண்டும். எடுத்த இந்த பிறப்பிலே போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. எடுத்த இந்த பிறவில போயிடலாமா? சாமி நினைச்ச முடியும். எடுத்த அதுக்கு நீங்க அதுபடி நடக்கணும்ல. சித்தாந்தத்தின் வழி நடக்கணும். சித்தாந்தத்தையே திருக்கடைக்கண் சேர்த்தி ஜனனம் உண்டிலே ஜீவன் முக்தராக வைத்து ஆண்டு மலம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் ஒளிவித்து இனி வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாத மலர்கில் வைப்பன் என்று முடிந்திடவும் உலகரெல்லாம் மூர்க்கராகி வித்தாந்த படுகொலியில் படுந்து வீழ்வர். இது என்ன பிராந்திக்கிறாரு சிவஞான சித்தியார் என்ற நூல்ல அருள்நந்தி சிவாச்சார். என்ன புரியுதா உங்களுக்கு? நான் ஏதாவது சொன்னது புரியுதா? என்னமோ படன்னு சொன்னீங்க சிவா. ஆனா என்ன சொன்னீங்கன்னு மட்டும் தெரியாது. சித்தாந்தத்தை வழி கடைபிடித்தா சாமி தன்னையே நினைக்குமாறு செய்வார். ஜீவன் முக்தராக வைத்து அடுத்து ஆணவ மலத்தை ஆண்டு மலம் கழுவி அப்புறம் ஞானத்தை கொடுத்து ஞானவை மடுத்து அப்புறம் ஆனந்தத்தை பொழிவித்து இந்த உயிருக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்து அதுக்கப்புறம் இனி வரும் பிறப்பை அறுத்து இனி ஒரு தாய் வயிற்றில் பிறக்காதவாறு செய்து அடுத்து கடைசியா எல்லாவற்றுக்கும் மேலாக புத்தாந்த பாத மலர்கில் திருவடியில கொண்டு போய் வைத்து பேன்பத்தை நல்குவார் சிவபெருமான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பெருமானே என்னுடைய மனமானது இந்த உலகத்தை நோக்கியே செல்கின்றதே. எந்த நேரம் வாதர்கள் மேலே மனம் வைத்துக் கொண்டிருக்கின்றேனே. அதுலேயே அவங்களையே நினைத்து நினைத்து இப்ப ஒரு பொருள் ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அடையிற வரைக்கும் அதை நினைச்சுக்கிட்டே இருப்போம். அதை அடையணும் அடையணும் அடையணும். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு வச்சுக்கிறோமே, இந்த சின்ன பிள்ளைங்க என்ன செய்யும் தெரியுமா? சின்ன பிள்ளைங்க அப்பா வந்து காலையில வருவாரு. இன்னைக்கு எல்லாரும் நம்ம படத்துக்கு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த பிள்ளை என்ன தெரியுமா, அதுலயே அப்பா நீ சாயங்காலம் வருவாரு, நம்மளை கூட்டு போவாரு. அதுலயே குறிக்கோளா இருக்கும், வேற எந்த சிந்தனையும் இருக்காது. சார் சார் அவர் சாயங்காலம் வரவும் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப வரவும் கொஞ்சம் லேட்டா வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இது வரும் பாருங்க கோபம். அந்த பிள்ளை வந்துருச்சுன்னா அதுக்கு அவ்வளவு இன்பமா இருக்கும். அது போலதான் நம்மளுடைய எண்ணமெல்லாம் இந்த ஆசைக்குள்ளேதான் இருக்கு. ஆசை விட விட ஆனந்தம் ஆகுமே. ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தம். ஆசை விட்டாதான் ஆனந்தம். ஆசை எழுந்துகிட்டே இருந்ததுன்னா அதையே நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு பொருள் மேல பற்று இருந்துச்சுன்னா அதையே நினைந்து நினைந்து அதை அடைய வேண்டும் என்று விருப்பப்படும். எப்படி அந்த சின்ன பிள்ளைக்கு போகணும்னு விருப்பப்படுதோ அதே போல நாமளும் ஒரு பொருளை பற்றிட்டோம்னா அதை அடைவது வரைக்கும் அதை விட மாட்டோம். அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை விடுவோம். அது வரைக்கும் முடிந்த வரைக்கும் என்ன செய்வோம்? அதை முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இது கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, இனி எதுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்வோம்? வேற பொருள் அதையும் விடாது. இந்த உயிர் அடுத்த பொருளை போய் பற்ற ஆரம்பிச்சிடும். உடனே விடாது, அதோட விட்டுறது. அடுத்த பொருள் ஏதாவது நல்ல பொருளா இருந்தா அதை மேல ஆசைப்படும். இப்படிதான் ஆசா நிகழும் துகள் ஆயின பின் பேச அனுபூதி பிறந்ததுவே. அந்த துகளை உடைக்கணும். ஆசை என்கின்ற துகளை இப்படி பார்த்தா நான் ஏகப்பட்ட ஆசைகள் பட்டிருக்கேன் சிவா. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா ஒரு அழகே கிடையாது. ஒரு பெரிய லிஸ்டே போடலாம்னு நம்ம நினைச்சோம். அதான் உண்மை. அப்படி அதையே நினைந்து உருகி பருகி பெருகி அது ஆசை எப்படி இருக்குது? பெருகிக்கிட்டே போகுது. ஒரு ஆசையில விட்டது அப்படியே பல்மடங்கு ஆசை பெருகிக்கிட்டே வரும். வீட்டுக்கு போனதுமே என்ன சொல்லுவாங்க? ஒரு 2 இட்லியை பார்சல் வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க போன் பண்ணி. அப்பாட 2 இட்லியோட முடிஞ்சுடா அப்படின்னு நினைக்கும் போது அடுத்த ஒரு போன் வரும். அப்படி 2 புரோட்டாவும் சேர்ந்து வாங்கிட்டு வந்துருங்களேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? ஆசை விடாது. அப்படி 2 சப்பாத்தி வாங்கிட்டு வந்துருங்களேன், அதுவும் குருமா வச்சு வாங்கிட்டு வந்துருங்க அப்படிம்பாங்க. அதுல சில பேர் என்ன வச்சுவாங்க? குருமா எல்லாம் வேண்டாம், சால்னாவே வாங்கிட்டு வந்துருங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு டெஸ்ட், குருமா வச்சு சாப்பிட மாட்டாங்க. சில பேர் சால்னா ஊற்றி சாப்பிடுவாங்க. அப்புறம் இது சப்பாத்தியில அப்படிலாம் இருக்கு.
அதாவது ஆசை விடாது. இதை அனுபவிக்கும், அப்படி அனுபவிப்போமா, அப்படி அனுபவிப்போமா, இதை செய்வோமா, அதை செய்வோமான்னு அப்படியே ஆசைப்பட்டுட்டே இருப்போம். இந்த உலகத்துல ஆசை. திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டீங்க நல்லபடியா பார்த்தீங்களா? பேசாம அப்படியே அமைதியா இருக்கா. வாங்க அப்படின்னு உங்களை வண்டியில தூக்கி போட்டு கொண்டு போயிட்டாங்க. சரி சரி சொன்னாங்க. அவங்க வேணிசேவை போன் போடும்போது அவங்க அவங்க ஹஸ்பண்ட் பேசினாங்க. அவங்க எல்லாம் திருச்செந்தூர் போயிட்டாங்களே, என்னது திருச்செந்தூருக்கா அப்படின்னு. சரி பரவாயில்ல, நம்ம இந்த புராணம் முடிச்சு திருச்செந்தூர் போறோம். அந்த நவகையிலத்தோட போயிட்டு நம்ம திருச்செந்தூர் போயிட்டு வருவோம். இப்போதைக்கு அடுத்த சேலம் முருகப்பெருமானை பார்த்துருவோம் அடுத்த மாசம். சரிதானா? சரி. அப்படி தோயா மாயா உருகி பருகி பெருகி துவளும் இந்த மாயா வினோத மனோ துக்கமானது. அதையே நினைத்து நினைத்து இந்த மனமானது எதாவது துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். எதையாவது நினைச்சு சும்மா சந்தோஷமா இருந்தா கூட சும்மா இருக்காது. எதையாவது ஒன்று நினைச்சு துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த உயிரானது துக்கமானது மாய்வதற்கே அது மாய்ந்து எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ ஆன தன்மை அவனே தானாயே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைவனி நிற்க மலமாயி தன்னோடு வல்வினை என்றே என்பது சிவஞான போத்த சூத்திரம். நான் தானே அவனே ஆகிய தன் அவனே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைவனி நிற்க. நான் அவனோடு நம்ம சேர வேண்டும் என்றால், அவனுடைய தன்மை நமக்கு வர வேண்டும் என்றால், அந்த சிவமம் தன்மை நாம் பெற வேண்டும் என்றால் ஏகனாகி இறைவனி நிற்கணும். அவ்வளவுதான். ரெண்டே ஆப்ஷன் தான். இறைவனோடு நம்ம இரண்டாவது கலந்து இருக்கணும்னா ரெண்டே ஆப்ஷன் என்னதுன்னு, ஏகனாகி நிற்றல், இறைவனி நிற்றல். ஏகனாகி நிற்பது என்பது என்ன என்றால், எனக்கு என்று ஒரு அறிவு இல்லை அப்படின்னு நினைக்கணும். இறைவனி நிற்றல் என்றால் எனக்குன்னு ஒரு செயல் இல்லை அப்படின்னு நினைக்கணும். உலக பணி செய்யும்போது நம்ம எப்படி நினைக்கிறோம்? என்னால ஆகக்கூடிய காரியம் ஒண்ணும் இல்லை சாமி, ஏதோ இந்த நாய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்க, பயன்படுத்துறதுக்கு நீதான் அருள் செய்யணும்னு சொல்லி வேலை பார்க்கணும். அப்ப சுத்தமா ஆனவங்கள வாசனை கூட என்ன செய்யாது, இருக்க. உழவர்படி காலையில 10 மணிக்கு போய் நாங்க வேலை பார்த்தோம் பாருங்க. சில பேர் வந்து அதை பக்கத்துல எடுத்து விழாவே விளைக்கிட்டு இருப்பாங்க. யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உழவார் பணி நல்லபடியா போயிட்டு வந்துட்டாங்க, இல்லை சாமி திருவிழாவை போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சேன். புரியுது அவங்களுக்கு? அது சாமியோட கருணை இல்லைன்னா நம்ம செய்ய முடியுமா? வீட்டில் ஏதாவது விருந்தாள் வந்துடுவாங்க, இல்லை ஏதாவது சூழ்நிலைகள் இருக்கும், போக முடியாத இதெல்லாம் வந்துடும். எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்காம போயிருக்கு சொல்லுங்க. நம்ம கிடைக்கிறது நாம அதை பயன்படுத்திக்கலாம். இந்த வாரம் நல்லா யாருக்கு அவ்வளோ வர பண்ணி எங்க இருக்குன்னு கறிவளம் வந்த நல்ல காலைல 8 மணிக்கு எல்லாரும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. சரிதானா? வர்ற ஆளை கூப்பிட்டுட்டு போயிட வேண்டியது 8 மணிக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டா வந்தா பின்ன முன்ன பின்ன வந்துக்கோங்க. அவ்வளோதான். என்ன சார்? சரி. உழவார பணிலாம் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம உழவார பணி குழுன்னு வச்சுட்டு உழவார பணி போகாம வந்தா சரி வருமா? என்ன குழு நம்ம பேரு? நமச்சிவாயமூர்த்திகள். நம்ம அதை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், ரெண்டையுமே பார்க்கணும். சரிதானா? சரி. அப்படி இந்த உயிரானது எதையாவது நினைத்து கொண்டு மாதர்கள் மேல் மனம் வைத்து கொண்டு அதையே நினைந்து நினைந்து கடைசி அதையே அந்த ஆசைகள் பெருகி பெருகி மன துக்கமானதுதான் வருமே தவிர வேற எதுவும் வராது. பெருமானே அந்த மாதிரிலாம் என்னை செல்ல விடாமல் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீ ஆன என்னை உன்னைய நீயாக ஆக்க வேண்டும். நீ ஆன ஞான வினோதம், ஞானத்தை எனக்கு நல்குவாய் அப்படின்னு முருகப்பெருமான்ட்ட யாரு கேட்கிறான்? அருணிநாத பெருமான் கேட்கிறார். எப்படி கேட்கிறார்? நீ ஆன தன்மை, நீ எல்லாது பெரிது மற்றின், நீ வேறு எனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற. அது இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்குமா? அது இரவு பகலற்ற இடமா இருக்குமா? இறைவனும் நாமளும் சந்திக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும்? அங்க இரவு இருக்காது, பகல் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடம். அப்படி இடத்துலதான் நம்ம சாமியெல்லாம் பார்க்க முடியும். இந்த இரவு பகலுக்கெல்லாம் நம்ம சாமி என்ன செய்ய மாட்டாரு? கண்ணுக்கே தெரிய மாட்டாரு. அப்ப எதுல தெய்வார் அப்படின்னா, தியானத்தின் மூலியமாக இறைவன் நமக்கு உணர்த்து. நீங்க தியானம் பண்ணும்போது உங்களுக்கு இரவு தெரியாது, பகல் தெரியாது. ஓங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் அங்கு நமனும் அங்கில்லை, இராப்பகல் இல்லை அப்படிங்கிறாரு 3000 வருஷம் வாழ்ந்த திருமூல தேவர் சொல்றாரு. அப்படி மனம் ஒன்று இறைவனை தியானிக்கும் போது அங்க இராப்பகல் தெரியாது, அங்க யமனுக்கு வேலையே கிடையாது. எங்க நமது மனம் ஒன்றுபடுகின்றதோ அங்க யமனுக்கு வேலை கிடையாது. அப்படி மார்க்கண்டேயர் மனம் ஒன்றி சிவபெருமான பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. யமன் வந்தது கூட அவருக்கு தெரியல. அவர் பாசக்கையர் வீசினாரு, யமனை எட்டி உதைச்சாரு சிவபெருமான். புரியுது அவங்களுக்கு? அப்ப அவருக்கு என்ன தெரியல? அங்க இராப்பகல் தெரியல. பூசையில மட்டும்தான் கவனம், வேற எதுலையும் கவனம் இல்லை. அதே போல நாமளும் பூஜை பண்ணோம்னா பூசையில மட்டும்தான் கவனம் இருக்கணும், மற்ற இதுல கவனம்.
நான் பூசை பண்ணிட்டேன், நீ காலைல பேங்க் வேற போகணுமே. அப்புறம் சிலர் பார்த்தீங்கன்னா அனுசரணை பண்ணிக்கிட்டே ஓம் ஆத்மதத்வாய ஸ்வதா, இன்னைக்கு பேங்க்ல எப்படியாவது கடனை அடைக்காம இன்னைக்கு ஓம் வித்யா தத்வாய ஸ்வதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேற்று ரொம்ப பேசிட்டான், இருக்கட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அதை நினைச்சுக்கிட்டே இல்ல நினைப்பு வரும். பூசை பண்ணும்போது பல சிந்தனைகள் வரத்தான் செய்யும். இதான் அடியும் சொல்லல, பட்னத்தரே சொல்றாரு, யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் கட்சி ஏகம்பனே, மனம் ஒன்று செய்ய செவி ஒன்று கேட்க வஞ்சக நா ஒன்று பேச. அடியும் சொல்லல, பட்டினத்தர சொன்னா ஒத்துக்கிடுவீங்களா? அடியும் சொல்லல, அவர் பூசை பண்ணும்போது இப்படி எல்லாம் வரும்னு சொல்றாரு. கை ஒன்று செய்ய, கை உருவாக செஞ்சுக்கிட்டே இருக்குமா. விழி ஒன்று நாட, அங்க பேப்பர்காரன் வந்து பேப்பர் அப்படிமா, உடனே விழி எங்க போயிரும், அந்த பேப்பர் வாங்கி வைமா. உள்ள பூசை பண்ணிக்கிட்டே அந்த பேப்பர் வாங்கி வை. அவ பார்க்க சொன்னாங்களா, இது பார்த்து பேப்பர் வாங்கி வைங்க. அந்த பாதுகார வந்துட்டு அது என்னன்னு ஒண்ணு கொஞ்சம் பாரு. பூசையை கவனம் இல்லாம வெளியில அங்க நோக்கும். விழி ஒன்று நாட, கருத்து ஒன்று என்ன, கருத்து எதையாவது சிந்திச்சுட்டே இருக்கும். வஞ்சக நா ஒன்று பேச, புலால் கமலும் வெய்யொன்று சார, நான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் இறைவா கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறாரு பட்டினத்தை. அவரே அப்படி சொல்லும்போது நம்மளாம் ஏமாத்திரம் சொல்லுங்க. அந்த அளவுக்கு நம்ம மனத்தை ஒன்றுபடுத்தி இறைவன் மேல் பக்தி செலுத்த வேண்டும். பக்தி செலுத்தினாலுடைய நமக்கு என்ன உண்டாகாது, இறைவன் மேல் அன்பு வராது. பக்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியே. சுந்தரம் சாமிகிட்ட போய் கேட்டாங்க, சாமி யார் சாமி பாவி அப்படின்னு சுந்தரம் சாமிகிட்ட போய் கேட்டாங்க. சுந்தரம் சாமி கரெக்டா சொன்னாரு. எப்படின்னா, பக்திமையையும் அடிமையையும் கைவிடுவான் பாவி, பொத்தின நோய் அதிவிதனை பொருளறிந்தேன் போய் தொழுது, முத்தினைமா மனிதனை வைரத்தை மூர்க்கனேன், எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே அப்படிங்கிறாரு சுந்தரம் சாமி. யாரு பக்தியை கைவிடுறாங்களோ புலவர் பண்ணி வந்துகிட்டே இருப்பாங்க, திடீர்னு நின்றுட்டாங்கன்னா என்ன, பக்திமே தினசரி கோயில் போறது நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப கைவிடுறாங்க, அவங்களாம் பாவிகள்னு அர்த்தம். தினசரி கோயில் போயிட்டு நின்றுட்டாங்கன்னா அவங்க பாவி, தினசரி ஒரு தொண்டு செய்யறதை நிப்பாட்டிட்டாங்கன்னா அவங்க பாவி. புரியுது அவங்களுக்கு? பக்திமையும் அடிமையும். இப்ப வர முடியல என்ன செய்யணும், அந்த இதை மனசுக்குள்ள செய்து பழக வேண்டுமே தவிர அந்த பணி என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அப்படி விட்டவங்க பாவிகள்ங்கிறாரு. பக்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியேன். வச்சுட்டீங்களா? அப்படியே வச்சுட்டீங்களா? சிவாயனம் பொண்ணுமா? சரிங்க சார். அப்படி சொல்றாரு இந்த பாட்டுல, மிக அற்புதமா சொல்றாரு. நீயான ஞான வினோதம் தனை என்றும் நீ அருள்வாய். பெருமானே ஞானத்தன்மையாக என்னை ஆக்கி எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும். என்னுடைய மனம் என்னவெல்லாம் பெண்கள் பால் சென்று இந்த உலகத்தின் மேல் நாட்டம் இருக்கின்றது, அதை மாற்றி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீயான தன்மையாக என்னை ஆக்கி விட வேண்டும் அப்படின்னு இந்த பாட்டுல மிக அற்புதமாக இருக்கிறது. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடும். கண்மத்தால் உடலெடுத்த எத்தகையோரையும் சேவை மாத்திரத்தால். சென்ற முறை அந்த வணிகன் மிகுந்த தவறு செய்து திருச்செந்தூரில் வந்து அவனுடைய உயிர் பிரிந்த காரணத்தினால் பெருமான் அவர் என்ன செஞ்சாரு, நல்ல கதியை அவனுக்கு கொடுத்தார். இங்க வந்து அவருடைய உயிர் போனதுனால கப்பல் உடைஞ்சு அந்த கரை கொண்டு வந்து சேர்த்தது அந்த வணிகனை, அவன் நற்கதி பெற்றான்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட திருச்செந்தூர் என்னென்ன சிறப்பெல்லாம் உடையது அப்படின்னு சொல்லி சொல்றார். சிறந்த வீடு பெற்று சேர வைக்கும் திருச்செந்தூருக்கு கடல் சூழ்நிலையில் உள்ள மற்றைய தலங்கள் ஓவித்து மதித்தவர்கள் எமனது பெரிய கண்களாய வடவை தீவை பற்ற சுவைந்த புது விருந்தினர் ஆவர். இத ஒரு புண்ணியத்தெல்லாம் இல்லைன்னு சொன்னா நேரம் எங்க போவானா, யம உலகத்துக்கு போயிருவானா. அந்த அளவுக்கு திருச்செந்தூர் உயர்வானது. திருமாலின் உந்தி கமலத்து உதித்த பிரம்மன், விண்ணில் உள்ள இந்திரன் முதலிய பெரும் சிறப்புடைய அமரர் அனைவருக்கும் புண்ணிய தலங்கள் குறித்து புகன்ற போது அன்போடு தியானித்ததற்கு அருமையானது திருச்செந்தூர். கண் மூடி தியானித்தால் அதுக்கு சிறந்த ஊர், ஒரு ஊர் எது அப்படின்னா திருச்செந்தூர் அப்படின்னு யார் சொல்றாங்க, திருமாலுடைய உந்தி கமலத்தில் வந்த பிரம்மன் சொல்றாங்க. அவர் வந்து சிறந்த தலங்கள் எது என்று அவர் மற்றவர்களிடம் உரைக்கும் போது, இந்திரன் போன்ற தேவர்களுக்கெல்லாம் உரைக்கும் போது அவன் சொன்ன வார்த்தை என்னவென்று கேட்டால், சிறந்த தலம் திருச்செந்தூர். அதுவும் தியானித்ததற்கு சிறப்புடைய ஒரு ஊர் எதுனா திருச்செந்தூர் அப்படின்னு சொல்றாரு. அங்க உள்ள முருகப்பெருமானை நாம் தியானித்தால் அதுக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. முருகப்பெருமான் நீங்க எப்படி தியானிப்பீங்க, எப்படி தியானம் பண்ணணும், கையில வேலோட தியானம் பண்ணணும். திருஞான சம்பந்தர் எப்படி தியானம் பண்ணுவீங்க, கையில அந்த புற்றாலத்தோட தியானம் பண்ணணும்.
அப்பர் சுவாமியில எப்படி தியானம் பண்ணுவீங்க? கையில உழவாரப்படையோட தியானம் பண்ணணும். சுந்தரம் சுவாமியில கையில அந்த பிரம்போட அந்த மலர்களோடு தியானம் பண்ணணும். மாணிக்கவாச பெருமானை கையில ஏடோட தியானம் பண்ணணும். இப்ப நம்ம சாமி எப்படி வழிபாடு பண்ணணும்? திருச்செந்தூர் முருகப்பெருமானை கையில மலர்களோடு வேலோடு அந்த சுப்பிரமணிய சுவாமியை நாம் தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்தால் அதற்கு நிகரானது எதுவுமே கிடையாது. அவர் சொல்ற அருமையானது திருச்செந்தூர் என்று அறிவித்தார். அந்த அவர்களுக்கெல்லாம் புண்ணிய தலம் எது என்று கேட்டால், அப்படி ஒவ்வொரு புண்ணிய தலங்களையும் சொல்லும் போது திருச்செந்தூர் மாதிரி ஒரு தியானித்ததற்குரிய தலம் எதுவுமே கிடையாது என்று பிரம்மா சொல்றாரு. பிரம்மா இப்ப ஏற்பட்ட சிறப்பு. பிரம்மா ஒரு கிளி இருக்கு. ஒரு கிளி இந்திராணி வளர்க்குறா. இந்திரனுடைய மனைவி பேர்னவர் இந்திராணி. அவ ஒரு கிளி வளர்த்தான். அது இறக்கும் தருவாயில இருந்துச்சு. இறக்கும். அப்ப இந்திராணிக்கு அது மேல ரொம்ப உயிர், அந்த கிளி மேல. உடனே தன்னுடைய கணவனை கூப்பிட்டு, இந்திரனை கூப்பிட்டு, எப்படியாவது இந்த கிளிய உயிர் பிழைக்க வைத்து விடுங்கள். இந்த கிளி பிரிந்தால் நானும் என்னுடைய உயிரை விடுவேன் அப்படின்னதும் உடனே இந்திரன், இது என்னுடைய தொழில் கிடையாது, வா படைக்கும் தொழில பிரம்மாவை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பிரம்மாவிட்ட கூப்பிட்டு போறாரு. பிரம்மாட்ட கூட்டு போனதும் பிரம்மா பார்த்தாரு, என்னால படைக்க மட்டும் தான் முடியும், இதை காக்குறது என்னோட தொழில் கிடையாது, வா விஷ்ணுகிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி விஷ்ணுகிட்ட கூட்டு. விஷ்ணு சொன்னாரு, என்னால காக்க மட்டும் தான் முடியும், இது உயிர் பிரிகிற நிலையில இருக்கு, அப்ப நம்ம அழித்தல் தொழில் செய்யக்கூடிய ருத்ரரை போய் பார்ப்போம் அப்படின்னா. உடனே ருத்ரர்கிட்ட போனாங்க. ருத்ரர் சொன்னாரு, நான் இது என்னால அழிக்கத்தான் முடியும், இதுக்கெல்லாம் செக்ஷன் இந்த உயிர் பிரிக்கிற இதெல்லாம் யமன்ட்ட தான் இருக்கு, வாங்க நம்ம யமன்ட்ட போவோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் போனாங்க. யார் யாரு? முதல் இந்திராணி, அப்புறம் அவருடைய கணவர் இந்திரன், அதுக்கப்புறம் பிரம்மா, அதுக்கப்புறம் விஷ்ணு, அதுக்கப்புறம் இப்ப யாரு? யமன். இப்ப 5 பேரும் சேர்ந்து யமன் கிட்ட இருக்காங்களா? 4 பேர் யமன்ட்ட கேட்டாங்க, உள்ள ஓலை இருக்கு, அந்த ஓலையை போய் பார்ப்போம், அதுல உயிர் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம், அதுல என்ன விதி இருக்கோ அதுதான், வேற மாற்றி அமைக்க முடியாது, இது இறைவன் எனக்கு இட்ட கட்டளை அப்படின்னு யமன் சொல்றான். இப்ப 5 பேரும் அந்த ரூம் கூட உள்ள போனாங்க. ஓலை விழுந்திருக்கான்னு பார்ப்போம். பார்த்தா அது ஒரு ஓலை கீழே கரெக்டா விழுந்திருக்கு. அந்த ஓலை எடுத்து பார்த்தா இந்த அறைக்கு இந்திராணி, இந்திரன், பிரம்மா, விஷ்ணு, யமதேவன் இந்த 5 பேரும் உள்ளே வரும்போது அந்த கிளி இறந்து விடும் போது அதுக்குள்ளே அந்த கிளி உயிர் போயிடுச்சு. இது அவங்களுக்கு விதியை மாத்தவே. அப்படி மாத்தக்கூடிய ஒரே வலிமை திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு மட்டுமே உண்டு. செயல்பட்டு அழிந்தது திருச்செந்தில் வயல் பொழில், தெங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன், வேல்பட்டு அழிந்தது அவன் வேலையும் சூரனும் வெறுப்பும், அவன் கால்பட்டு அழிந்தது எந்தன் தலைமையில் அயன் கையெழுத்தே. அந்த அழிக்கக்கூடிய ரப்பர் யார்கிட்ட இருக்கு? முருகப்பெருமானுடைய திருவடிகள் இருக்கு. மற்ற யாராலும் விதியை மாற்ற முடியாது. முருகப்பெருமான் நினைச்சா என்ன செய்வாரு? மாத்திடுவார். இப்ப இதுக்கு முன்னாடி அது என் செய்யும், இணைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்குட்டு என் செய்யும், குமரேசன் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றினீங்கிறார். அப்படி முருகப்பெருமான் முன்னாடி போய் நின்னாலே, நீங்க முருகப்பெருமான் முன்னாடி நின்னாலே எப்பேற்பட்ட தீயவரையும் சாமி தூயவராக ஆக்கிறார். அவர் அருளை பெற்றாச்சுன்னா நம்ம வினையை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. சாமி வினையை மாத்திடுவாரு. அவர் நீக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் கிடையாது. அவருக்கு எளிமையான வேலை. எதுக்காக நம்ம வினைப்பயனை எடுத்து பயன்படுத்த அப்படின்னா, நாம பக்குவம் அடைவதற்காக நமக்கு அந்த வினைப்பயனை எடுத்து விட்டுறாரு. இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு, அவ்வளவுதான். அதுல பக்குவம் அடையும்ல. நான் கொண்ட கொள்கையில இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னம்னா அப்ப என்னைக்கு மாறுறது சொல்லுங்க பார்ப்போம். அப்ப சாமி என்ன செய்யறாரு? இந்த வினைப்பயனை ஊட்டி நம்மள அதுல நீக்கிறாரு. ஏற்கனவே பல்வேறு பிறவில எத்தனை மூடை உள்ள இருக்கோம், அதுல ஒரு மூட்டை அவுத்து விட்டதுக்கே நம்ம கியாக்கேன்னு கத்திக்கிட்டு இங்க இருக்கோம். அத்தனை மூட்டையை அவுத்து விட்டாருன்னா நம்மளாம் என்ன யோசிச்சு பாருங்க. நம்ம தாங்க முடியுமா அத்தனை வினையும்? பீலிவை சாக்காடும் அச்சீரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படிங்கிறாரு வள்ளுவர். ஒரு மாட்டு வண்டியில ஒரு அளவுக்கு தான் புதி சுமத்த முடியும், அதுக்கு மேல சுமத்தினா அது அச்சு முறிஞ்சிடும். அதுபோல இறைவனுக்கு ரொம்ப கருணையே வடிவானவர். நம்ம ஒரு அளவுக்கு தான் புதிய சுமத்தியிருக்காரு நம்ம மேல. இதே நம்மளால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. கொஞ்ச காலம் வச்சா கூட அதையே நம்மளால தாங்க முடியல. ஒரு மூட்டையை மட்டும், கோடானு கோடி மூட்டையில ஒரு மூட்டை வைக்கிறதுக்கே நம்மளால முடியல. அப்ப அந்த அளவுக்கு வேணா ஒவ்வொரு பிறவிலையும் நாம செய்து கொண்டே இருக்கின்றோம். இது மாறுவதற்கு ஒரே வழிபாடை தவிர வேற எதுவுமே
அருத்தியினால் நாயடியேன் அடிகொள்தில்லை கண்டேன். வாய் கிடந்து உன் கடலே நினைந்தடியும் கருத்துடையன். அந்த அளவுக்கு கருவுல இருந்தே நம்ம சாமி நினைக்கிற வழிவும் நமக்கு வரணும். உருவாய் தெரிந்து உந்த நாமம் பயின்றேன் உனதருளா திருவாய் ஒளிய சிவாய நம்ம என நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி பொறியோர் அரணை என்று சொல்வதற்கிறங்க. அந்த அளவுக்கு நாம பக்தி இருக்க வேண்டும். வழிபாடு இருந்தால் நாம என்ன செஞ்சிடலாம், பிறவிலிருந்து நீங்கலாம். அருத்தியினால் நாயடியன் அணிகொள்தில்லை கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள்தில்லை கண்டேனே. யாரு தில்லையை பார்க்க முடியினாரு, வழிபாடு செய்தாதான் பார்க்க முடியினாரு. அருத்தினா வழிபாடு. வழிபாடு செய்யாம நாம இறைவனை திருத்துருத்தி மேயானை, இந்த துருத்தி ஊதுவாங்க பார்த்தீங்களா, அதுல என்ன வரும், துருத்தி ஊதுனா என்ன ஒரு காத்து வரும். அது போல நாம மூச்சு அடக்கி காற்றை உள்ள நிப்பாட்டி பழகணும். தினசரி இந்த அனுஷ்டானத்துல இப்படி பண்றோம்ல, நாங்கெல்லாம் பாவலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், புரியுது அவங்களுக்கு, இப்படி வைக்கத்தான் செய்வோம். மூச்சை இழுக்க மாட்டோம். நான் ஆடினு அன்னைக்கு ஸ்ரீசைலத்துல ஒரு ஆளை பார்த்தேன். நான் ஆடின்னு யாருன்னு சொல்ல மாட்டேன். ஒருத்தவங்க இப்படி ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. போ பரவாயில்லையே, மூச்சு ரொம்ப நேரம் அடக்க பார்த்தா அப்படி பாவலை பண்ணிக்கிட்டே இருக்காது. அப்படி வச்சுக்கிட்டே மூச்சை விட அதை நம்ம சொல்லி கொடுக்கணும். அடக்கி ஒரு மடங்கு ஒரு மந்திரத்தை சொல்லி 4 மடங்கு உள்ள நிப்பாட்டி 2 மந்திரத்தை வெளிவிடணும். முதல் இடது நாசி வழியா தான் ஃபர்ஸ்ட் விடணும், வலது நாசி வழியா விடக்கூடாது. இடது நாசி வழியா இழுத்து 4 மடங்கு உள்ள மூச்சை நிப்பாட்டும் போது இறைவன் நினைக்கணும். அந்த நேரத்துல உலகத்துக்கு இந்த உயிரானது செல்லாது, இறை சிந்தனையோடு இருக்கும். அந்த காத்தை எப்ப மூச்சை நிப்பாட்டுறோமோ நிப்பாட்டுற நேரத்துல சாமியை நினைக்கணும். இதுதான் வந்து மூச்சை நிப்பாட்டுறோம்ல, அந்த நேரத்துல சாமியை நினைக்கணும். நீங்க அந்த நேரத்துல உலகத்தை நினைச்சீங்கன்னா உலக சிந்தனை தான் வரும். நீங்க எந்த அது இறைவனை நம்ம நினைக்கிறோம்னா பிராணாயாமம் மூலியமா தான் நாம இறைவனை நினைக்க முடியும். இப்ப நம்ம ஜெபம் பண்ணும்போது உலகம் ஏன் வெளியில போகுது அப்படின்னா, இந்த பிராணாயாமம் பண்ணாம இருக்கிறதுனாலதான் நமக்கு உலகத்தை நோக்கி போகுது. நீ ஜெபம் பண்ணும்போது கரெக்டா உங்களுக்கு மனம் ஒன்றியுதா? சரி, அதை பத்தி இல்லை. நீங்க தியானம் பண்ண ஜெபம் பண்றீங்களா, ஜெபம் பண்ணும்போது மனம் அடங்குதா உங்களுக்கு? சிவருமனை மட்டும் நினைக்குதா? நாங்க ஏதோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம், சாமி திருவருள் அப்படின்னு சொல்றீங்க, ரைட், சந்தோஷம். ஆனா அந்த இறைவன் அந்த நேரத்துல நாம நினைக்கணும், சிவலிங்கத்தை நினைக்கணும். இப்ப சிவாய நம்ம சொல்றீங்கன்னா ஓம் சிவாய நம அப்படின்னு சொல்லும்போது சாமி நினைக்கணும். நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லும்போது சாமி நினைக்கணும். சிவாய சிவ சிவசிவா சிவசிவான்னு சொல்லும்போது சாமி நினைக்கணும். நினைச்சா வெளியில புறத்துல போகாது. இல்லைன்னா எங்க வரும், இங்கேயே தான், வேற வெளியில எங்கேயுமே. அதான் மூச்சு காற்று, ஒரு மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம். அத திருமண பல பாடல்ல சொல்றாரு. காற்றை இழுக்கும் கருத்தை ஏறே அப்படிம்பாரு ஒரு பாட்டுல. காற்றை இழுத்துக்கூடிய அந்த இதை நான் தெரியாம இருக்கேனே அப்படிம்பாரு. காற்றை இழுத்து நாம சுவாசிக்க தெரிஞ்சிருக்கோம். அப்படி நம்ம சுவாசிக்க தெரிஞ்சதுன்னா ஆயுள் கூடும். எந்த அளவுக்கு நீங்க மூச்சை நிப்பாட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயுள் கூடிக்கிட்டே இருக்கும். சில பார்த்தீங்கன்னா அப்படின்னு மூச்சு விடுறாங்க பார்த்தீங்களா, மூச்சை ரொம்ப விட 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 ஆயுள் ரொம்ப கம்மி. மூச்சை நிப்பாட்ட நிப்பாட்ட ஆயுள். உதாரணத்துக்கு நீங்க வச்சுக்கோங்களேன், இப்ப இப்ப நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டாம், இதை கூட செய்ய வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன். தினசரி காற்றை உள்ள இழுத்து விடும்போது மெதுவாக விடணும். இது அவங்களுக்கு காற்றை, அது வந்து பிராணாயாமம். பொதுவாகவே நீங்க வந்து ஒரு சும்மா உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் காற்றை நல்ல சுவாசம் நல்லா உள்ள இழுத்து விடும்போது மெதுவா அப்படி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஆயுள் கூடிக்கிட்டே போகும். இது அவங்களுக்கு எந்த நேரம் பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஆயுள் ரொம்ப அற்ப ஆயுசுல முடிஞ்சிடும், சீக்கிரம் உயிர் போயிடும். இது அவங்களுக்கு சில பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப இழப்பாங்க, ரொம்ப மூச்சு விடுவாங்க, அவங்களுக்குலாம் ஆயுள் ரொம்ப கம்மி. இந்த நாயெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப மூச்சு விடும் பார்த்துருக்கீங்களா, கொலை ரொம்ப இழப்பு பயங்கரமா விடும். அப்படி எதுனா அவங்களுக்கு நாய்க்கெல்லாம் ரொம்ப ஆயுள் கிடையாது, சீக்கிரம் இதாயிடும். பார்த்துருக்கீங்களா 13 வயசு தான் பார்த்தீங்களா, 13 வயசு தான் ஆயுள், அது சீக்கிரம். நமக்கு தான் சாமி கரெக்டாக கொடுத்துருக்காரு மனித ஆயுள், நிதானமா மூச்சு விட்டு நிதானமா இழுக்குறது. நம்ம இதையே நம்ம என்ன செய்ய மாட்டேங்கோம், பயன்படுத்த மாட்டேங்கோம். பிராணாயாமம்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம அருளாளர்கள், அந்த அளவுக்கு நம்ம செஞ்சா ஆயுள் நல்லா கெட்டியா இருக்கும். சாதாரண ஒரு மந்திரத்தை இழுத்து 4 மந்திரம் நிப்பாட்டி 2 மந்திரம் அடிக்கிறது. அதே மாதிரி வலது இழுத்து
4 மடங்கு உள்ள வச்சு வெளியே போடுறாரு. அப்புறம் 1 வந்து 2ஆம் மாறும், 4 வந்து 8ஆம் மாறும், 2 வந்து 4ஆம் மாறும். இப்படி 16, 32, 64 போய் நிப்பாட்டும். ஞானி எல்லாம் 64 நிப்பாட்டுவாங்க. நம்ம 64 நிப்பாட்டணும்னு வச்சுக்கோங்க, உயிர் போயிடும் நமக்கு. அந்த அளவுக்கு நமக்கு எல்லாம் நிப்பாட்ட முடியாது. இது நமக்கு அப்படி பிரம்மதேவர் சொல்லும்போது, காசி சிறப்பித்து கூறப்பெறும் பிரம்மபுரம், அடர்ந்த திருவிடை மருதூர், திருநெல்வேலி, நிறைந்த பல சிறப்புடைய கலாவணம் என்னும் கருவை நல்லூர் ஆகியவற்றில் திருச்செந்தூரை ஏற்றமானது என்று படைப்பு கடவுளான பிரம்மதேவர் கூறினார். இப்படி ஒவ்வொரு கூறா சொல்லிட்டு வந்தார். காசி போன்ற தலங்கள் எல்லாம் சிறப்புடையது. அதுபோல திருவிடை மருதூர், திருவிடை மருதூர்ல வந்து ரொம்ப சிறப்புடையது. அதாவது தலைமருதூர், இடைமருதூர், கடைமருதூர் இருக்கு. தலைமருதூர் எது தெரியுமா உங்களுக்கு? மல்லிகார்ஜுனர். இப்ப நாங்க போயிட்டு வந்தோம்ல, ஸ்ரீசைலம் தான் தலைமருதூர். இடைமருதூர் வந்து திருவிடை மருதூர். கடைமருதூர் எதுனா திருநெல்வேலி பக்கத்துல இருக்க கூட திருப்புடை மருதூர். திருப்புடை மருதூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? அங்கதான், அதுதான் கடைமருதூர். அங்க ரொம்ப நாளா உலகப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் போகவே முடியாம ஆயிடுச்சு. பார்ப்போம் திருவள்ளுவர் கூட்டிக்கு என்னச்சா. அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த திருவிடை மருதூர்ல தான் இவரு நம்ம வரகுண பாண்டிய மன்னன், பாண்டிய மன்னன் அரசாண்டு சோழ மன்னரை எதிர்த்து போரிட்டு அங்க அந்த சோழருடைய அங்க அந்த நகரத்தை கைப்பற்றி அங்கே இருந்தான். அப்பொழுது அவன் வண்டியில வந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தேர்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு அந்தணன் இருட்டுல உறங்கிட்டு இருக்கும்போது அவன் மேல தேர் ஏறி அந்த அந்தணன் இறந்து போயிடும். அதனால அந்தணர் இறந்து போன காரணத்தினால வரகுண பாண்டிய மன்னனுக்கு என்ன ஆகியது என்றால், அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. அப்பொழுது இந்த திருவிடை மருதூருக்கு வரும்போது பிரம்மகத்தி தோஷம் எப்படி நீங்கிச்சுன்னா, உள்ள போயிட்டு வெளியில வந்தா பாருங்க, அந்த உள்ள போகும்போதே அவருடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்கிச்சு. அப்பேற்பட்ட சிறப்புடைய ஒரு திருவிடை. அங்கதான் ஒரு திருவிடை மருதூர்ல எள்ளு எடுத்து தின்னுட்டு இருந்தான். எப்ப எள்ளு எடுத்து தின்னா என்ன தண்டனை தெரியுமா உனக்கு அப்படின்னாரு வரகுண பாண்டிய மன்னன். நல்லா தெரியும் சாமி அப்படின்னாரு. வாங்க சார், நான் வந்து என்ன போயிட்டுங்களா? சரி சரி. என்ன நல்லா தெரியும் ராஜா, என்ன தெரியும் சொல்லு. நான் மறுபிறவில இங்க வந்து செக்கு மாடா பிறப்பேன் அப்படின்னு. அப்படியா, சரி நீ சாப்பிட்ட இல்ல, அதை துப்பி என் கையில கொடு அப்படின்னாரு ராஜா. வரகுண பாண்டியன் சொன்னாரு. என்ன ராஜா எப்படி கேட்கீங்க? ஆமாப்பா, செக்கு மாடு இழுக்கிறதுக்கு ஒரு மாடு பத்தாது, நானும் என்ன செஞ்சிடறேன், செக்கு மாடா வந்து பிறந்துறேன், துப்பி கொடு அப்படின்னாராம். இப்படி எந்த மன்னராவது இருப்பாங்களா? அவருடைய அன்பு அப்படி. அன்பில் வரகுண பாண்டியன் அப்படின்னு நூல் நமக்கு சொல்லுது. அந்த அளவுக்கு அன்பில் சிறந்து விளங்கியவர் வரகுண பாண்டிய மன்னன். அரகர அரகர அரகர, இது தவளை அரகர அரகரன்னு சவுண்டு கேட்கும்ல, அப்படி கேட்டதுன்னா உடனே ஒரு பொண்ணு மணி எடுத்து குளத்துல வீசி எறிவாராம். எங்க சிவருவனுடைய நாமத்தை சொல்லிருச்சு, அரகரன்னு சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லி பொண்ணு மணியை எடுத்து வரான். இப்ப யாராவது ஒரு 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 ரூபாய் உள்ள போட்டு பார்ப்போம். 1 ரூபாயா போயா கிடைக்குது, ஒரு சம்சா வாங்கி சாப்பிடலாயா அப்படின்னு 1 ரூபாய் கூட போட மாட்டாங்க. அதான் அந்த அளவுக்கு அன்பு. 1 ரூபாய்க்கு கூட சம்சா தர மாட்டாங்க, அது வேற விஷயம். ஒரு பப்பரம் மிட்டாய் வேணா கொடுப்பாங்க 1 ரூபாய்க்கு. அன்பில் வரகுண பாண்டியன் அந்த அளவுக்கு சாய்மலை பற்று. நரியெல்லாம் ஊழையிடுறது, அது ஊழையிடுறது சிவசிவான்னு சொல்லுதுன்னு சொல்லி எல்லா நரியும் பிடிச்சி கூட்டுவாங்கன்னு சொல்லி காவலருக்கு பூரா நரிய பிடிக்கிற வேலை. நிறைய பிடிச்சி வந்ததும் அதுக்கு புத்தாடை அணிவிப்பாராம் அந்த மன்னர் வந்து. அதனாலதான் அவருடைய அன்புக்கு மதுரைக்கே சாமி சிவலோகத்தை கொண்டு வந்தார். அந்த அளவுக்கு மதுரைக்கு சிவலோகத்தை வர வச்ச ஒரு பெரும் வந்து வரகுண பாண்டிய மன்னனுக்கு உண்டு. நம்மளாம் இப்ப சிவலோகத்துல இருக்கோம்னா அதுக்கு சிறப்பு காரணம் வரகுண பாண்டிய மன்னன் ஒரு காரணம். பாண்டிய நாடு என்ன ஆச்சு? சிவலோகமாக. அந்த மன்னருடைய அன்புக்கு சாமி இந்த பாண்டிய நாட்டை என்ன செஞ்சிருக்காரு? சிவலோகமாக ஆகி. அந்த அளவுக்கு சிறப்புடைய மன்னர் அந்த வரகுண பாண்டியன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சென்னையில நமது டாக்டர் அமுதான் இருக்காங்க. அவங்க அன்பு பாத்தீங்கன்னா சாமி மேல அவ்வளவு அன்பு, கொஞ்சம் நெஞ்சம் அன்பு கிடையாது. உள்ள போகும்போதே மசுலாமணி அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் உள்ள போவாங்க. சாமி மேல அவ்வளவு பற்று. வரகுண பாண்டிய மன்னன் ஞாபகத்துக்கு வரும் நமக்கு. இவங்களை பார்த்தா வரகுண பாண்டிய மன்னன் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு சாமி மேல மசுலாமணி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவாங்க. ஒரு டாக்டராகவே வெளியில தெரிய மாட்டாங்க. உழவார பணி அப்படி செய்வாங்க. ஒரு கேரி பை எடுப்பாங்க, ஒரு இதுலையும் அப்படியே போய் உழவார பணி செஞ்சுக்கிட்டே வருவாங்க. கோயிலை சுத்திக்கிட்டே இருப்பாங்க. எந்த நேரம் சாமி அப்படியே சுத்திக்கிட்டே ஏதாவது உழவார பணி பண்ணிக்கிட்டே கடைசி அந்த திருமுறைய சாமிக்கு முன்னாடி உட்காந்து பாடுவாங்க.
திருவுமை பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கழல்கள் என்றெண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஊடியும் ஊரைப்பனாய் திரிவே முருகமர் சோலை சோதிரு முல்லை வாயிலாய் பாடிய அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரேன்னு சுந்தரம் சாமி பாடின பாட்டை சாமிக்கு முன்னாடி அப்படி பாடுவாங்க டாக்டர் சுவா. டாக்டர் சுவா தான் சொல்லுவேன். அவளை ரொம்ப அடியனை பின்னாடி வண்டியில வச்சு கூட்டு போவாங்க. எக்ஸல்ல வச்சு பின்னாடி உட்காந்துக்கோங்க அப்படிம்பாங்க. உட்காந்து பின்னாடியே போவேன். ஒரு வட்டம் நாங்க போகும்போது சாமி கோயிலுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கோம். மாசலாமணி யார் வந்திருக்கா பாரு அப்படின்னதும் எனக்கு தெரியாதா அப்படின்னு கோயிலுக்கு முன்னாடி ஒரு டெம்போ வேன் இருந்துச்சு. அதுல சரவணன் எழுதிருந்துச்சு. சரவணன் தானே வந்திருக்கா அப்படின்னு காட்டினது எனக்குலாம் ரொம்ப அழுகையாச்சு. அந்த அளவுக்கு சாமி எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கா பாரு. யாரும் எனக்கு தெரியாதா அப்படின்னு அந்த டெம்போல சரவணன் இருக்கு. இப்படி யாராலும் வந்தாங்கன்னா உடனே அவங்கள கூப்பிட்டு அழைச்சிட்டு நேராக கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. வீட்டில் தங்க வைப்பாங்க. எல்லா அடியாருக்கும் அமுது பறிப்பாங்க. நிறைய சிறப்பு இருப்பாங்க. அடியார் உண்ட எச்சியை சாப்பிடுவாங்க. வீட்டில் உட்காந்து பக்கத்துல உட்காந்து பரிமாறுவாங்க. பக்கத்துல வந்து சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. எனக்கு சாப்பிட்டுட்டே இருப்பேன். திடீர்னு எதையும் மிச்சம் வைக்காம சாப்பிடணும்னு நினைப்பேன். மிச்சத்துல அவங்க எடுத்து சாப்பிடுவாங்களா, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் போதுன்னு நினைக்கிற நேரத்துல கூட கொஞ்சம் சாப்பிட வைப்பேன். சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட முடியலையா, இருக்கட்டும் நான் இருக்கட்டும், நீங்க எதுக்கு அப்படின்ட்டு அப்படி தூக்கிட்டு ஓடிடுவாங்க. ஓடி அதை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அன்பு பார்த்துக்கோங்க. அடியார் உண்ட எச்சியை சாப்பிடணும் ரொம்ப விரும்புவாங்க. அதை எப்போ பார்த்தேன்னா ஒரு தடவை அடின்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஒருட்டம் இலையை எடுத்தாங்களா, இலையை எடுத்துட்டு தனியா கொண்டு போனாங்க. எங்கே கொண்டு போறாங்க, குப்பையில தானே போடுவாங்க. எங்க கொண்டு போறாங்க பார்த்தா தனியா உள்ள போய் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் பார்த்தேன் எத்தனை பேரு சாமிகிட்ட என்னென்ன வரம்லாம் கேட்கறாங்க தெரியும். ஒரு ஞானி கேட்டாரு, சாமி எனக்கு நாயா பிறக்க அருள் கொடு. அது எந்த நாயானா அடியார் உண்ட எச்சி இலையை உண்ற நாயாக பிறக்க வேண்டும் என்று அருளாளர்கள்லாம் கேட்கிறாங்க. எந்த அளவுக்கு பாருங்க சாமி மேல அன்பு. நாம அப்படி கேட்போமா? எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பங்களா உன்னால கொடுக்க முடியுமோ, எவ்வளவு கொடுக்க முடியும், உன்னால கொடுக்க முடிஞ்சது கொடு சாமி அப்படின்னு சாமிகிட்ட இதைத்தான் நம்ம கேட்போம். இல்லைன்னா எனக்கு எத்தனை குழந்தை வேணாலும் கொடு சாமி, ஆனா இப்போதைக்கு எனக்கு 2 போதும் அப்படிப்பாங்க. வேற என்ன கேட்பாங்க. இப்படிதான் நம்ம சாமிகிட்ட கேட்டு கேட்டு ஒவ்வொரு பிறவிலையும் கேட்டு 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 அது வளர்ந்து போய் ஒவ்வொரு பிறவையா எடுத்துட்டு எடுத்துட்டு அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் என்ன செய்யக்கூடாது, சாமிகிட்ட போய் போதும் என்கின்ற மனமே உன் செய்யும் மருந்தா, மருந்து அப்படித்தானே. சரி, அப்படி போதும் வாழ்ந்து சும்மா ஒரே அணுகிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிறவி எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுல எந்த விதமான ஆச்சரியங்களையும் இல்லை. அல்லாளவு நிறைய பாடுறாங்க. அன்னைநாதர் பாடுறாரு, மாணிக்கவாசக பெருமான் பாடுறாரு. நிறைய அருளாளர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது என்னவென்று கேட்டால், இந்த உலக மாயிலிருந்து என்னை நீக்க வேண்டும். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்களோ சதுரன் அந்த ஒன்றுமில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது பெற்றது ஒன்று என்பாள் சிந்தையே கோயிலா கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் துறைவுரை சிவனே யான் இதற்கு இதற்கு ஒரு கைமாறினார். யான் இல்ல நீ இதற்கோர். 2 பேருக்கும் ஒரு ஒப்பந்தம். யாருக்கு? மாணிக்கவாசகருக்கும் சிவபெருமானுக்கும் ஒப்பந்தம். சார் இவர் வணிகர். யாரு? மாணிக்கவாசக பெருமான் வணிகர். சாமி 2 பேரும் தந்தது உந்தன்னை. சாமி நான் ஒன்று போதா நாயன், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, என்கிட்ட பூரா அழுக்குதான் இருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, என் மன அழுக்கு. ஆனா நீ எப்பேற்பட்ட ஆனந்த வடிவானவன், ஆனா ஒண்ணு எனக்கு கொடுத்துட்டு என்ன போய் நீ வச்சுக்கிட்டிய சாமி. தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்களோ சதுர. இந்த அழுக்கு மனத்துடையவனை போய் வாங்கிக்கிட்டு நீ எல்லையில்லாத ஆனந்தத்தை ஒன்று நான் என்ன செஞ்சுட்டேன், பெற்றுக்கொண்டேன். எல்லையில்லாத ஆனந்தத்தை பெற்றேன். என்னிடம் நீ என்ன பெற்றுக்கொண்டாய் அப்படின்னாரு. சாமி எவ்வளவு விவரமான ஆளு, சாமி எவ்வளவு பெரிய புத்திசாலி, சாமி எப்பேற்பட்டவர் யோசிச்சு பாருங்க. இவர் இப்படி சொன்னாரா? இவரை வச்சு அவர் நினைக்கிறாரு, நான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை சாமி, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் இல்லாத என்கிட்ட வாங்கிக்கிட்டு என்னுடைய அழுக்கு மனத்தை வாங்கிக்கிட்டு அவர் எல்லையில்லாத ஆனந்தத்தை எனக்கு கொடுத்தாருன்னு சொன்னார். ஆனா இவரை வச்சு சாமி என்ன பண்ணாரு, எத்தனையோ ஆன்மாக்களை கடை தேர்வதற்கு உண்டான வழியாகிய திருவாசகத்தை பாட வைத்தார். புரியுதா உங்களுக்கு? திருவாசகத்துக்கு எத்தனை ஆன்மா உயிர் வைக்கிறாரு சாமி, யோசிச்சு பாருங்க.
அப்படி சாமி என்ன செய்வார்னு அவருக்கே தெரியாது. அந்த இது வந்து எது போல அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்றேனே, ஒரு ஆள் வந்து பழம் வித்துக்கிட்டு இருந்தார். ஒரு ஆளு பழம் வித்துக்கிட்டு இருந்தார். பழம் எவ்வளவுப்பா? பழம் 4 பழம் 200 அப்படின்னு. 4 பழம் 200. இல்லப்பா, உங்களுக்காக வேணா ஒரு 5 பழம் தரேன். உங்களுக்காக இல்லப்பா, எனக்கு ஒரு 6 பழமாவது வேணும் 200 அப்படின்னதும், சரி கொடுங்க அப்படின்னு 200 கொடுத்துட்டு 6 பழத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. வாங்கிட்டு அவர் போயிட்டாரு. இவரு 6 பழம் அலுவல பழத்தை இப்படி வாங்கிட்டு போனாலே இவரு புத்திசாலி நினைச்சிட்டு இருக்காரு. இவரு அலுவல பழத்தை வாங்கிட்டு போறாரு அப்படின்னு. அவன் எப்படி தெரியுமா, செல்லாத 200 கொடுத்து அவன் எப்படி வாங்கிட்டு இப்ப யாரு புத்திசாலி? புத்திசாலியா? அது மாதிரி சிவரோடு வாடிக்கை வந்தாலும் உங்களுக்கு தந்தது உந்தன்னை சாமி உன்னையே நான் கொடுத்துட்டேன். கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்களோ சதுரர் அந்தம் ஒன்றும் இல்லா ஆனந்தம் பெற்றேன் ஒன்றது நான் அந்தமில்லாத ஆனந்தத்தை யாது பெற்றது ஒன்று என்பாள். என்கிட்ட ஒண்ணுமே பெறலையே சாமி அப்படின்னு. சாமி அவரை வச்சு என்ன பண்ணிட்டாரு, திருவாசகத்தை வாங்கிட்டாரு. அவர் எவ்வளவு புத்திசாலி. இவர் நினைக்காரு ஒண்ணும் வாங்கல அப்படின்னு. ஆனா சாமி இப்ப இந்த கதை என்ன பாருங்க, யாது பெற்றதொன்று என்பார் சிந்தையே கோயில் கொண்டேன் பெருமான் திருப்பெருந்துறை சிவனே யான் இல்லைன்னு ஏற்போர் நான் இதுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன் சாமி அப்படின்னு. நாம எதுவுமே கைமாறு செய்ய முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளுமே இறைவனுக்குரியது. ஒரு இடத்த எழுதி வைக்கணும்னா கூட அது யாருடைய இடம்? ஒரு பூ வாங்கி வச்சானாலும் அது யாரு பூ? இறைவனுடைய. எல்லாமே அவருடைய பொருள். அவன் அருளாலே அவன் தாள் அணை. அவருடைய பொருளை அவருக்கே எடுத்து நாம மகிழ்ந்து அந்த எடுத்து வைக்கிறது கூட நமக்கு சோம்பேறித்தனம். காலையில 6 மணிக்குள்ள எந்திக்கணுமா சுவா? அதுக்குள்ள பறிக்கணுமா சுவா அப்படின்னு நான் நினைச்சிடும். அது கூட லேட் பண்ணிட்டு 6 மணிக்குள்ளே எதிர்த்து இறைவனுக்கு மலர்கள்லாம் பறித்து அந்த வண்டுகள் போய் அந்த மலருடைய தேனை உண்பதற்கு முன்னாடி மலர்களை பறித்து நாம கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஊர் வந்து திருவிடைமருதூர். அப்புறம் திருநெல்வேலி. திருநெல்வேலி வந்து எப்படி அது பேர் இருந்துச்சுன்னா, ஒரு வேத பட்டர் ஒருத்தர் என்ன பண்ணாரு, நெல்லை வந்து காய வச்சிருந்தார். அவர் ரொம்ப சாமி மேல பக்தி, சிவருமன் மேல ரொம்ப பக்தி. அந்த நெல்லை காய போட்டுட்டு வீட்டுக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சது வேகமா சாமி வந்து பட்டர் வேத பட்டர் வேகமா ஓடி வந்து பார்த்தார்ல. அவருடைய பக்திக்கு இறங்கி சிவபெருமான் அந்த நெல் காயிற இடத்துல மட்டும் மழையே இல்லை, வெயில் அடிச்சது. சுள்ளுன்னு வெயில் அடிக்கி மற்ற இடம்ல மழை பெய்யுது. அது இறைவனுடைய கருணையை எண்ணி எண்ணி வியந்தார் அந்த வேதப்பட்டர். அப்படி அந்த நெல்லை வேலி போல் பாதுகாத்த காரணத்தினால் அந்த ஊருக்கு நெல்வேலி என்று பெயராகியது. இது அவங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாமி வந்து அங்க இந்த ராம் கோனார்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணாரு, அரண்மனைக்கு உள்ளே வந்து கொண்டிருந்தார். அரண்மனைக்கு உள்ள அவர் ஒரு மந்திரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ராஜ்யசபையில ஒரு உள்ள வந்து கொண்டிருந்தார். அது திடீர்னு ஒரு கால் தடிக்கு கீழே விழுந்தார். அதை போய் மன்னர்கிட்ட சொன்னாரு. உடனே அவர் என்ன பண்ணாரு, அது எந்த இடம் வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கடப்பாறை வச்சு தோண்டாங்க வருங்க. அதுல ரத்தம் பீறிட்டு வந்தது. அதுதான் இப்ப இருக்கக்கூடிய நெல்லையப்ப சாமி. இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா அது வெட்டுக்காயம் இருக்கும். எங்களுக்கு ஒரு நாள் பற்று கூட்டு காமிச்சாரு. அப்போ ஒரு ஆளு கிடையாது. நாங்க மதிய நேரத்துல போயிருந்தோம். உச்சிக்கால பூஜைக்கு போயிருந்தோம். அப்ப எங்க அந்த வெட்டுக்காயத்தெல்லாம் காமிச்சாங்க. ரெண்டாவது சாமிக்கு பின்னாடி ஜடாமுடி இருக்கும். நீங்க நெல்லையப்பர் போய் பாத்தீங்கன்னா பின்னாடி ஜடாமுடியும் பின்னாடி எங்களுக்கு பற்று போய் கூப்பிட்டு காமிச்சாரு. அவ்வளவு சிறப்பா இருக்கும். நெல்லையப்பர் அவ்வளவு பயங்கரமா இருப்பாரு. அவ்வளவு அற்புதமா இருக்காரு. பார்க்க ஆனந்தமா இருக்கும் சாமியை பாக்குறது. ஏற்பட்ட சிறப்புடைய நெல்வேலி நமக்கு பாடல் பெற்ற தலமா இருக்கு. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். நெல்வேலி தென்னவனாய் இது சொல்றாருல்ல, கரைகண்டன் கல்லடியே காப்பு கொண்டிருந்த கனமுள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியே நிறை கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியே. அப்படி அங்க பெரிய அப்போ ஒரு போர் நடந்ததான். அப்போ வந்து நின்ற சீர் நெடுமாறன் நாயனார்
திருநெல்வேலியில போய் அந்த போரில் ஜெயித்தாருன்னு சொல்லி நமக்கு நூல்களே சொல்லுது, புராணங்களும் இருக்கு. அந்த நேரத்துல ஒரு பெரும்போர் நடந்தது, அந்த பெரும்போர்ல நின்ற நெடுமாறனார் வென்றார், அந்த நெல்வேலியை வென்றார் அப்படின்னு சொல்லி நமக்கு நூல்களே சொல்லுது. அதனால அதெல்லாம் உண்மைதான் எல்லாமே. இப்படி எல்லா தலங்கள் இருந்தாலும் அதில் திருச்செந்தூரே ஏற்றமானது என்று படைப்பு கடவுளாகிய பிரம்மதேவர் கூறினார். ஒவ்வொரு கோயிலையும் சொல்லும்போது காசியை திறப்பித்து சொன்னாலும் கூட காசி சிறப்புடையதுதான், இறந்தால் அங்க முக்தி தான். ஆனாலும் திருச்செந்தூரை வந்து தரிசனம் செய்தாலே, முருகப்பெருமான் முன்னாடி போய் நின்றாலே தனிச்சிறப்புடையது, கண்டிப்பா முக்தி உறுதின்றார். திருச்செந்தூர் முருகப்பெருமான் முன்னாடி போய் சென்று தரிசனம் செய்தாலே நமக்கு முக்தி எளிதாக கிடைக்கும். அதோடு மேலும் சொல்ல ஆரம்பித்த பிரம்மதேவர் காசி நெடுங்கல தலமான சகத்நாதம் தொடர்ந்த தவத்திற்கு இடமான துவாரகை, இதழ் மலர்ந்த தாமரை ஆசனன் வழிபட்ட பிரம்மபுரம், பிரம்மபுரம் தெரியுமில, சீர்காழி, சிதம்பரம், காலத்தி, அண்ணாமலை, ஆனைக்கா, காஞ்சி எனும் 5 லிங்க தலங்கள், மரங்கள் அடர்ந்த மத்தியார்ஜுனம், விரும்பத்தக்க மூங்கில்கள் விளையும் வேணுவனம். இந்த மத்தியார்ஜுனம் தான் சின்ன திருவிடை மருது சின்ன பார்த்தீங்களா. மல்லிகார்ஜுனம் வந்து ஸ்ரீசைலம், மத்தியார்ஜுனம் வந்து திருவிடை மருது. இது அவங்களுக்கு இந்த தலங்களுக்கெல்லாம் சிறப்புடைய தலம் எதுனா திருச்செந்தூர் அப்படிங்கிறார். காலத்தி, காலத்தியுமாங்க பார்த்துருக்கீங்களா? காலத்தினா என்ன அர்த்தம்? சீனா சிலந்தி வழிபட்டது, காலம் அப்படின்னா பாம்பு வழிபட்டது, அத்தி அப்படின்னா யானை வழிபட்டது. இந்த 3 பேரும் போய் சிவபெருமானை தொழுத காரணத்தினால், அதனால அங்க இந்த தோசை நீக்கிறதுக்கெல்லாம் காளகஸ்தியில போய் நீக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? யார் போயிருக்கீங்க காளகஸ்திக்கு? போய் அங்க நீங்க ஒண்ணு அங்க போய் நாங்க தோசத்தையே நீக்கிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றது புரியுது. திரும்ப போயிட்டு நம்ம எல்லாம் போயிட்டு வந்தோம்ல, அப்ப நிறைய பேர் போய் இந்த இதெல்லாம் பார்த்துட்டாங்க, இந்த தோசைலாம் நீக்கிட்டு வந்தாங்க. தோசை நீக்கிற தலமா இருக்கும் அங்க காளகத்து. நக்கிறது என்னாரு, இங்க சாமி என்ன பண்ணாரு, நெட்டிக்கண்ணை கொண்டு எரிச்சதும் உடனே சாமிகிட்ட மன்னிப்பு கேட்டாரு. சரிப்பா, நீ வந்து இன்னும் உனக்கு தமிழ் நல்லா தெரியல, போய் நீ தமிழ் கற்றுவா அப்படின்ட்டாரு. நேராக போய் முருகப்பெருமான்கிட்ட போய் அகத்திய மாமனிகிட்ட போய் தமிழ் கற்று வந்து காலத்திக்கு வந்தார். காலத்திக்கு வந்ததும் அங்கிருந்து காலத்தையும் பார்த்தாரு, கைலாயமலையும் பார்த்தாரு. கைலை பாதி காலத்தை பாதின்னு பதிவே பண்ணாரு. சொல்லும் பொருளுமே தூத்திரியும் நெய்யுமா நல்லிடிஞ்சில் என்னுடைய நாவாக சொல்லறிய வெண்பாவிலக்கா வியன் கைலை மேடிருந்த பெண்பாக கேட்டினேன் பெற்ற பயன் இதுவே அன்றே பிறந்தியான் கற்றை சடை என்னல் காலத்தி கொற்றவர்க்கு தோளாக தாடரவும் சூழ்ந்தணிந்த அம்மானுக்கு ஆளாக பெற்றேன் யான் அடைந்து வரமாவதெல்லாம் வடகை. ஒரு பாட்டு கைலை, ஒரு பாட்டு காலத்தி, ஒரு பாட்டு கைலை, இப்படி 100 பாட்டு பாடியிருக்காரு. யாரு? நக்கீரர். எவ்வளவு பெரிய சிறப்பு! நக்கீர திருமுருங்காற்றை பாடையும் பாடி இதையும் பாடியிருக்காரு. இது போக எண்ணற்ற இது சிவபெருமான் திருவிரட்டை மணிமாலை எல்லாம் பாடியிருக்காரு நக்கீரர். வரமாவதெல்லாம் வடகையிலை மண்ணும் வரமா உன் பாதார விந்தம் சிரமாற ஆறா அமுதின் திருநாமம் 5 எழுத்தும் சோறாமல் எப்போதும் சொல் அப்படின்னு பாடுறாரு. 5 எழுத்து எப்படி சொல்லணுமா? அயர்வே அடையக்கூடாதான், சோறாமல் சொல்லணுமா. நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம். திடீர்னு நமக்கு சிந்தனை எங்கேயோ போயிடும். இந்த குழந்தைகளை யாராவது பார்த்துக்கிட மாட்டாங்களா? உடனே சொல்லிக்கிட்டு இருக்கே சிந்தனை எங்கேயோ போயிடும். உடனே சோறு வந்துடும். நமச்சிவாயத்தை பெற சொல்லுவோம், முதல் டிஃபன் சாப்பிட போவோம் அப்படின்ட்டு டிஃபன் சாப்பிட போயிடுவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் சொல்லிக்கிட்டு இருப்போம். உடனே திடீர்னு விருந்தாளர் வந்துருவாங்க. அவங்க வாங்கக்கா வாங்கக்கா உட்காருங்க. அப்போ அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்க செய்ய அதுல போயிடும். அதனால சும்மா இருக்கும் போதெல்லாம் நமச்சிவாயத்தை சொல்லிக்கிட்டே. இப்ப இவங்கெல்லாம் கடையில வேலை பார்க்குறாங்க, அவங்களாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிறைய நேரம். என்னங்கச்சா அந்த நேரத்துல திடீர்னு ஆள் வந்துருவாங்க. நாங்க என்ன செய்ய முடியும்? அவங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிடும். விட்டுறக்கூடாது. நானும் அப்படிதான் சார் நினைக்கிறேன், சொல்லணும் தான் நினைக்கிறேன். பாருங்க, அதுல வந்து பாருங்க, திடீர்னு ஆள் வந்துடுறாங்க. அப்படி மறந்துடுது. அப்படிதான் நமக்கு வினைப்பெண் இருந்தா சொல்றக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். பிராப்தம் இல்லைன்னா கிடைக்காது. அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் நமக்கு இறைவன் அருள் இருக்கு இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால நமக்கு வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம், சும்மா இருக்கும் போதெல்லாம் சோறாமல் எப்போதும் 5 எழுத்தை
திருநாமம் 5 எழுத்தும் சோராமல் எப்போதும் சொல் அப்படி. சொல்லும் பொருளுமே தூத்திரியும் நெய்யுமா நல்லிடிஞ்சில் என்னுடைய நாவாக சொல்லறிய வெண்பா விளக்கா என் கையிலை மேல் இருந்த பெண்பாக கேட்டினேன் பெற்ற பயன் இதுவே அன்றே பிறந்தியான் கற்றவர்கள் ஏத்தும் காலத்தின் நெற்றிக்கண். எப்படி பாடுறாரு, உண்மையா அருமையான பாட்டு. இதெல்லாம் போய் பாடி பாருங்க. கையிலை பாதி காலத்தி பாதி. இன்னைக்கு அந்த பெரிய புக் எடுத்து போய் படிச்சு பாருங்க. திரும்ப பெரிய புக்கலாமா கையில பாதி காலத்தி பாதி. இந்த காலத்தை எப்படி உருவாச்சுன்னா, ஒரு முறை வாயு பகவானும் ஆதிசேடனும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சண்டை போடும்போது இவர் என்ன பண்ணாரு, ஆதிசேடன் கையிலையை சுத்தி அப்படியே ஒரு மலை ஆகி அப்படின்னு நின்றுட்டாரு. யாரு, ஆதிசேடன். இந்த வாயு பகவான் எவ்வளவோ காற்றை வீசி வீசி பார்த்து அந்த மலையை அசைக்க முடியல. வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு லேசா அந்த மலையை அப்படி அசைச்சு பார்த்தாரு. அந்த நேரத்துல வாயு பகவான் உள்ள அந்த மலையை சிதைச்சாரு. அதுல ஒரு மலை துண்டா வந்து விழுந்ததுதான் காலத்தி மலை. இது உங்களுக்கு அதுல ஒரு மலை 2 பேருக்கு சண்டை நடந்ததுதான் அதுல ஒரு காலத்தி. அங்க வந்து பொன்முகலி ஆறு ஓடுது. அந்த பொன்முகலி ஆறு அவ்வளவு சிறப்புடையது. அந்த தண்ணி எடுத்துட்டு போய் தான் குடும்பத்தவருக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு கண்ணப்ப நாயனார். அங்க போனீங்களா? நாங்க அந்த இந்த கோயிலுக்கு போனோம். அந்த கோயிலுக்கு நிறையவே அங்க போவோம். அந்த மேலதான் அதான் போனோம். படி இருக்கு, அழகா போய் பழக்கம். லேட்டாயிடுச்சு வந்துட்டோம். நான் அடி அதுக்கு முன்னாடியே போயிருக்கேன் நிறைய. நமக்கு டாக்டர் சார் தான் கூட்டு போனாங்க சென்னையில. அவங்க நிறைய தளத்துக்கு நம்ம அடிதான் 32 தளத்துக்கு அவங்க தான் கூட்டு போனாங்க. அது மாதிரி நம்ம அடியாரோட நான் வேன்ல போவோம். போய் ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க கூட வந்துருவாங்க காட்டுறதுக்கு. 32 பாடல் பட்ட தலமும் அவங்க காமிச்சாங்க. சரி, 2 தடவை போய் பார்த்தோம். இப்படி நிறைய சிறப்புகள் உண்டு. அதனால காலத்தி வந்து ரொம்ப சிறப்புடைய ஒரு பிரம்மபுரம். பிரம்மா வந்து வழிபட்டது. அண்ணாமலை, ஆனைக்கா தெரியுங்களா, திருவானைக்கான். சிலந்தியும் யானையும் வழிபட்டது. அடர்ந்த மத்தியாச்சரம். இந்த அது போன்று சிறந்த பச்சை நதி பாய்ந்து வளம் செய்யும் சோராடவி பிளந்தவாய் திறந்து நஞ்சுமிலும் சோட சயனம் திருவரங்கம் என பலவாம். விருப்பம் கொண்ட தலங்கள் எல்லாம் மேலான இனிய பாதாள பூதல மீதமுள்ள மூவுலகம் வணங்கும் திருச்செந்தூரே தலையாய தலம். எத்தனையோ தலங்கள் இருந்தாலும் கூட திருச்செந்தூரே சிறப்பான தலம் என்று பிரம்மதேவர் எடுத்து உரைக்கின்றார். எல்லா தலமும் புண்ணிய தலங்கள் தான். ஆனா அதில் சிறப்புடையது எது அப்படின்னு கேட்டா திருச்செந்தூரே அப்படிங்கிற. என்ன காரணம்? அதான் சிவபூஜை செய்த தலம். முருகப்பெருமானே தன் அப்பாவாக விளங்கக்கூடிய சிவபெருமானை பூசித்த தலம். நிறைய இடத்துல முருகப்பெருமான் பூசிச்சிருக்காரு. வேற எந்த தலத்துல பூசிச்சிருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். முருகப்பெருமான் வேற எந்த தலத்துல பூசிச்சிருக்காரு? இப்ப திருச்செந்தூர்ல சிவபூஜை பண்றாரு. வேற எந்த தலத்துல பூஜை பண்ணியிருக்காரு? சேஞ்சலூர் சண்டீஸ்வரர் பூஜை பண்றாரு பாருங்க. அந்த ஊர்ல சாமி ஆத்துல குளிச்சிருக்காராம். முருகப்பெருமான் ஆத்துல குளிச்சு சிவ பூஜை பண்ணியிருக்காரு. அது நூல்கள்ல இருக்கு, கண்டபுராணத்துல வரும். அது வந்து அது மாதிரி முருகன் பூண்டி அங்க சிவ பூஜை பண்ணியிருக்காரு சாமி. விநாயகர் பெருமான் பூஜிச்ச தலம் விநாயகர் பெருமான். பிள்ளையார்பட்டி, கணபதீச்சரம், செங்காட்டங்குடி இதெல்லாம் விநாயகர் பூஜிச்சிருக்காரு. அம்பாள் பூஜித்த தலம் காஞ்சிபுரம். உடனே டக்குன்னு நமக்கு வந்ததெல்லாம் காஞ்சிபுரம் தான் வரும். காஞ்சிபுரம். எறும்பு பூசித்த தலம் எறும்பியூர். எந்த சொல்றாங்க? எறும்பியூர். நண்டு பூசித்த தலம் திருந்து தேவன்குடி. மருந்து வேண்டிலிவை மந்திரங்களிவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்களிவை திருந்து தேவன்குடி தேவதேவ அருந்தவத்தோர்த்தலும் அடிகள் வேடங்களே அப்படிங்கிறாரு ஞானத்தம். அந்த ஊர்லதான் நண்டு வந்து பூசிச்சிருக்கு சிவபெருமான. எப்படி பாருங்க, அதுக்கு தவறு இருந்தா தானே வந்து பூசிக்க முடியும். இல்லைன்னா ஏதோ ஒரு வினைப்பயன் காரணமாக அந்த பிறவி எடுத்து அதுக்கப்புறம் சிவபெருமான் மேல் காதல் கொண்டு அது பூசித்து நற்கதி அடைகின்றது. நம்ம அடுத்த பிறவில என்ன ஆக போறோமோ தெரியல, சாமிக்கு தான் தெரியும். அதனால இந்த பிறவியை இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்குமோ வாய்த்தது ஈதோ ஒரு பிறவி நம்தமக்கு மதித்திடுவேன். மதித்து நாம இந்த வழிபாடை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். பிரம்மதேவர் பல தரம் எடுத்து கூறியுள்ளார். திருச்செந்தூர் ஒன்று உள்ளது என்று உணரும் தெளிவில்லாதவர்கள் தென் திசையில் எவ்வளவு அப்படிதான் அது அப்படி ஒன்றும் பெரிய புண்ணியத்தலம் கிடையாதுங்க அப்படின்னு எவனாவது ஒருத்தர் சொன்னான்னா அவன் கண்டிப்பா எங்க போவானா? எவ்வளவு கண்டிப்பா போவானா? திருச்செந்தூர் அப்படி ஒன்றும் பெரிய கோயில் விசேஷம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா எமலோகம் உறுதி.
வகைப்பட்ட கிரௌஞ்சத்தை பிளந்த வேலிறைவனது செந்தில் பதி கொன்றை மலர் மாலை சூடிய சடையுடைய சிவபெருமானது இதய கமலம் போன்றது திருச்செந்தூர். திருச்செந்தூர் எப்படி விசாரப்படுது? சிவபெருமானுடைய இதய கமலம் போன்றது. அப்ப மூலவர் யாருன்னா அங்க சிவபெருமான் தான். நல்லா தெரிஞ்சுக்கணும், புரியுது அவங்களுக்கு. அங்க தந்தை முருகப்பெருமான் பூசிக்கின்றார். அந்த தளத்துக்கு வரும்போதுதான் வெற்றி வாகை சூடுகின்றார். திருச்செந்தூர்ல சாமி வெற்றி வாகை சூடுகின்றார். ஏன்னா நம்ம சிவபெருமான் வேற கிடையாது, முருகப்பெருமான் வேற கிடையாதுங்கிற உணர்வுலயே தான் நம்ம இந்த பதியத்தை நாம பார்க்கணும். இந்த புராணம் முழுவதும் திரு முருகர் யாரு? சிவபெருமான் நினைக்கிறேன். அப்ப சாமிக்கு இதய கமலம் போன்றது இந்த திருச்செந்தூர். அப்படி எல்லாரும் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல தான் யார முதல்ல முருகப்பெருமான் கருணை செலுத்துறாரு பாருங்க. சூரபத்மனோட சண்டை போடணும், போர் புரியணும். அப்ப அப்ப எல்லாரும் வராங்க, பிரம்மா விஷ்ணு எல்லாரும் முருகப்பெருமான் திருவடியை பட்டிக்கிட்டாங்க. முருகப்பெருமான் கேட்கிறாரு, எப்பா சாமி டைரக்டா நீங்க போர் புரிஞ்சிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. எப்பா அப்படிலாம் போர் புரிய முடியாது, முதல்ல அவனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். போர் புரிந்தா முதல்ல என்ன செய்யணும்னா தூது அனுப்பணும். முதல்ல புரியுது அவங்களுக்கு? முதல்ல என்ன செய்யணும்? தூது அனுப்பி வாய் சண்டையில முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, சமாதானம் ஆயிட்டா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா தான் நம்ம என்ன செய்யணும்? போர் புரியணும். அதுக்கு சிறந்த ஆள் யாருன்னு அப்படியே இப்படி பார்த்தாரு பிரம்மா. பிரம்மா, சாமி எனக்கு ரொம்ப நாளா வயிற்று வலி, ரொம்ப அதனால என்ன தயவு செய்து இந்த கூட்டத்தை எல்லாம் அங்க சூரபத்மன் அடி பின்னிடுவான் அவங்களுக்கு. சூரபத்மன் அங்க எப்படாலும் காத்துக்கிட்டு இருக்கான் தேவர்களை பிடிச்சி சிறையில் அடைக்கிறதுக்கு. அவன் எனக்கு ரொம்ப நாளா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு பிரம்மா ஒதுங்கினாரு. விஷ்ணு அப்படி பார்த்தாரு. விஷ்ணு, இல்ல எனக்கு ரொம்ப நாளா காய்ச்சல் பயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு அவரும் ஒதுங்கினாரு. இப்படி எல்லாரும் ஒதுங்கினாங்க. அப்படி கடைசி யார் வந்தாரா? வீரபாகத்தேவர் தான். ஏன்னா அவர் என்ன நினைச்சாரு? முருகப்பெருமானே நம்ம கூட இருக்கிறாங்கிற அந்த உணர்வோடு போய் தூதுக்கு சென்றார். அவன் கேட்கல. அதுக்கப்புறம் தான் சாமி என்ன பண்ணாரு? வேலை கொண்டு எல்லாத்துக்கும் எப்பேற்பட்ட கொடிய வீரனாக இருந்தாலும் கூட, கொடியவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு என்ன செய்யணும்? ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும், திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இப்ப சாதாரண சட்டத்திலே உண்டு இல்ல, திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு 14 வருஷம் ஜெயில இருக்கவனே அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவான்ல. சிலவர் மாறாத ஆளுகளும் உண்டு, என்ன மாறுறவங்களும் உண்டு. அப்படி அவங்க செய்கிற நடத்தையை பார்த்து அவங்க ஜெயில இருக்கும் போதே அவங்களுடைய நன்னடத்தை விரும்பி என்ன செய்வாங்க? முக்கியமான காலங்களில் விடுதலையும் பண்ணிடுவாங்க. இப்ப காந்தி ஜெயந்தி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல நடந்துக்கிட்டான் அப்படின்னாங்கன்னா ஜெயில அவங்க விடுதலை பண்ணிடுவாங்க. ஒரு சுதந்திர தின அன்னைக்கு விடுதலை பண்ணிடுவாங்க. ஒரு குடியரசு தின அன்னைக்கு விடுதலை பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு இவ்வளவு கருணை இருந்ததுன்னா சாமி எவ்வளவு பெரிய கருணையுடைய சொல்லுங்க பாப்போம். எப்பேற்பட்ட கொடியவனாக இருந்தாலும் தீயவை புரிந்தவர் எவரேனும் திரு குமரவேல் முன் நின்றார், அவனை தூயவராகி மேலை தொல்வதி அடைவர் என்னும் ஆயவும் வேண்டும் கொள்ளோ, அரசவன் நீதியும் என்றோ, அந்நாள் செய்த மாயையின் மகனும் என்றோ, வரம்பில்லாத அருள் பெற்று உயிர்ந்தான். இது அவங்களுக்கு வரம்பில்லாத அருள் பெற்று சாக்கடை தான். ஆனா கடல் போயிடுச்சுன்னா அது என்ன மாறிடும்? புனித நீராக மாறிவிடும். அதுபோல முருகப்பெருமான் முன்னாடி எப்பேற்பட்ட கொடியவரும் முருகப்பெருமான் திருவடியை அடைந்தால் கண்டிப்பாக அவரை தூயவராக ஆக்கி மேலை தொல்கதியும் அடைய வைப்பார் முருகப்பெருமான். சரி, அடுத்து வந்துடுறாரு. சிறந்த பதியான செந்தில் கார்த்திகை இரவில் தங்கி கந்தன் திருமுல் பசு நெய்யால் விளக்கேற்றுமாறு பிறருக்கு உபதேசிக்கும் ஆன்றோர். கார்த்திகை நாளுக்கு நல்லது. கார்த்திகை இரவுல போய் முருகப்பெருமான் திருமுன்னாடி போய் நெய்யில விளக்கேற்றுனா சிறப்பான். உயர்ந்த முதன்மையுடைய அசுவேத வேள்வியை நிகழ்த்தினோருக்கு பேற்றினை அசுவேத யாகம் பண்ணதுக்கு சமம். கார்த்திகை அன்னைக்கு போய் விளக்கு ஏற்றி திருச்செந்தூர்ல வழிபாடு செய்தார். கற்றவராயினும் சிறிது கல்லாத கீழ்பட்டவராயினும் அக்கார்த்திகை நாளில் கந்தன் எழுந்தருளில் ஆலயம் முழுவதும் ஒளிதரு மகத்தான தீபங்களை தரிசிக்கும் புண்ணிய பொலிவினர் யாவருக்கும் வேறு ஒரு பிறப்பு விளைவதில்லை. அப்படி யாரு போய் அங்க போய் கார்த்திகை நன்னாளான அன்று போய் விளக்கேற்றி வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன கிடையாதான்? பிறப்பு விளைவது இல்லை. கார்த்திகை தான் எல்லா நூல்களும் அதான் சொல்லுது. நான் அடியில சஷ்டியை நான் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சஷ்டியை கூட சொல்லலை, கார்த்திகைனால தான் சொல்லுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை தவிர மற்ற எல்லா நாளுக்கும் போய்கிட்டு இருக்காங்க. நான் சஷ்டிக்கு மாசம் மாசம் போறீங்காங்க. சில பேர் நான் அமாவாசைக்கு போய்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆனா நூல்கள் என்ன சொல்லுதுன்னா கார்த்திகைனால தான் விசேஷமா சொல்லுது. அதாவது கூடாங்களா மாசம் மாசம் கார்த்திகை அப்படின்னு சொல்றேன். மாதம் கார்த்திகை வருது பாத்தீங்களா? அப்ப திருச்செந்தூர் போயிட்டு வந்தா ரொம்ப சிறப்பு இது உங்களுக்கு. அப்படி 6 திருமுடியுடைய ஐயனது திருச்செந்தூரில் நீங்கா சிறப்பு நிலை பெற்ற மேலவர் யாவரும் கையில இறைவன் சிவபாதம் சேர்வர். 6 திருமுடைய ஐயன் யாரு? 6 திருமுடி, 6 முகத்துக்கும் 6 திருமுடி. ஐயனது திருச்செந்தூரில் நீங்கா சிறப்பு நிலை பெற்ற மேலவர் யாவரும், அப்படி யார் அங்க போய் வழிபாடு செய்த அந்த மேலவர்கள் சிவபெருமானுடைய சீபாதத்தை அடைவார்கள்.
அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் யார் சொல்றா? கமலாசன நான்முகன் இமையவர்களுக்கு எடுத்து இயம்பினான். இப்ப இந்த இதை என்னது? பிரம்மன் உபதேசித்த பிரம்மா தான் சொல்லிட்டு இருக்காரு. திருச்செந்தூர் சிறப்ப தேவர்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. தீங்கு செய்ய துணிந்தவர்கள் ஆயினும், நான்மறைகள் நலமுற ஓதி உணர்ந்தவர்கள் ஆயினும், 1 நாள் 2 நாள் 3 நாட்கள் புண்ணிய விழா காலங்களில் சேவிக்க அன்புடன் சென்றிருந்தாலும் வருந்திய பாவம் வழி விலக. புண்ணிய காலங்கள அதே மாதிரி இதையும் இப்ப சொல்லிட்டாங்க. சஷ்டி, அமாவாசை, பௌர்ணமி போன்ற புண்ணிய காலங்களை போய் வழிபாடு செஞ்சாலும் பாவங்கள் விலகுமா. பாவம் பழி இதெல்லாம் போயிருமா. புண்ணிய காலங்களை போய் திருச்செந்தூர்ல போய் வழிபாடு செய்தால் அவங்க அந்த உயிர் விரும்பப்பட்டா விண்ணவராகவும் ஆக்குவாராம் சாமி. அந்த உயிர் வந்து நான் பிரம்மா ஆகணும், நான் விஷ்ணு ஆகணும், நான் சொர்க்கத்தை போய் அடையணும் அப்படின்னு விரும்பினாலும் அந்த புண்ணிய காலங்களை போய் வழிபாடு செய்தால் அந்த எந்த இதை விரும்புகின்றார்களோ அந்த விரும்பியதுக்கு தகுந்தவாறு முருகப்பெருமான் வழங்கி அருள்வார். புரியுது அவங்களுக்கு? நினைத்ததற்கு அரிய மேதகு முத்தியில் அந்த அளவுக்கு விண்ணவருக்குரிய விண்ணவர் சாமி நினைச்சானா அந்த விண்ணவராக என்ன செஞ்சிருவாராம், மாத்திடுவார். இந்த உயிர் எதை விரும்புகின்றதோ அந்த விரும்பியதற்கு தகுந்தவாறு. இப்ப இப்ப வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இவர் என்ன விரும்பினாரு? முக்தியை கேட்டாரு. யாரு? அர்ஜுனனா இருக்கும்போது அவர் வந்து சாமியை பார்த்ததுமே நான் முக்தி அடைய வேண்டும் கேட்டாரு. ஆனா அந்த பிறகுல அவரால் கொடுக்க முடியல. ஏன்னா அவர் வந்து நோக்கம் வேற. என்ன நோக்கத்தோடு வந்தாரு? அந்த பாசுவத அஸ்திரம் வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்ததுனால சாமி பாசுவத அஸ்திரத்தை கொடுத்துட்டாரு. உன்னை நான் மறுபிறவியில் ஆட்கொள்கிறேன்னு சொல்லி ஒரு 5000 வருஷம் கழிச்சு, எத்தனை வருஷம்? 5000 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் கண்ணப்பனை பிறக்க வைத்து அதுக்கப்புறம் மோட்சத்தை தெரியும். எதா இருந்தாலும் சாமி கணக்குல வந்து எழுதிக்கிட்டே இருப்பாரு. நீங்க என்ன செஞ்சாலும் எழுதுவாரு கணக்கு. எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் ஈசனே. சாமி கணக்குல கொஞ்சம் கூட நம்ம கூட அதனாலதான் எழுது கீழ்கணக்கு அப்படின்னாரு. ஏன்னா நுண்ணிய கணக்காம் சாமி எழுதுற கணக்கு. இப்ப நாம என்ன செய்வோம் தெரியுமா? இருக்கட்டும் போயா அப்படிமா பதிலுங்களா? அவர் அந்த இது கூட கிடையாது. அதை கூட எழுதிடுவாரு. சிவபெருமான் வந்து ஆப்டரே கிடையாது. சும்மா மனசால நினைச்சிட்டாலே பாவம் அந்த எலி மாட்டிக்கிட்டு முடிக்குது, இறைவா எப்படியாவது அந்த உயிரை காப்பாத்திரு அப்படின்னு நினைச்சாலே சாமி என்ன செஞ்சிருவாரு? கணக்கு எழுதிடுவாரு. இந்த மனசால நினைத்தாலும் செயல் கூட தேவையில்ல. மனதால நினைத்தாலே சிவபெருமான் கணக்கு, நுண்ணிய கணக்கு. அது மனதால என் முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி இப்படி நிக்கானே, வயிறு எரியுது அப்படின்னு நினைச்சேன், அதை எழுதுவார் சாமி. சிலருக்கு வயிறு எரியும், அடுத்த முன்னேறிட்டா வயிறு எரியும். அதை ஒன்ன விட மாட்டாரு, நீயே எழுதிட்டு இருப்பாரு. அதை கீழ்கணக்குன்னா நுட்பமான கணக்குன்னு அர்த்தம். இப்ப மற்றவங்க எழுதுற கணக்கு இருக்கு பாருங்க. இப்ப இவர் எழுதுவாரு, நம்ம சித்திரகுப்தர் எழுதுவாரு. அவர்கிட்ட கூட கொஞ்சம் கணக்கு பிரசங்கம். ஆனா சாமி கிட்ட கணக்கு ஏன் நமக்கு உயிருக்கு உயிரா தானே இருக்காரு. அவர் வேற எங்கேயுமா போயிருக்காரு? நம்ம உயிருக்கு உயிரா யாரு இருக்கா? அப்ப அவருக்கு எப்படி கணக்கு தப்போம்? நம்ம ஒவ்வொரு அசைவும் சாமிக்கு தெரியும். அப்ப அவர் கணக்கு வந்து கிளீனா இருந்து கொண்டே பொழுதுபோக்கி புறக்கணித்தாலும் சாமி கணக்கு எழுதிக்கிட்டு இருப்பாரு. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக உட்கார்ந்து எழுது சாமி கணக்கு எழுதுவாரு. தொழுது தூமலர் தூவி துதித்தின்றாரையும் அடுத்து காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் சாமி நல்ல கணக்கு எழுதுறாரு. இங்க ஆளாளுக்கு நான் சயின்டிஸ்டுங்க அப்படிங்கிறாங்க. அம்மாளு எப்பேற்பட்ட இங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க உள்ள சயின்டிஸ்டுகளாவே இருந்தாலும் எப்பேற்பட்ட அறிவுடையவனாலும் சின்ன இதுல ஏதாவது கோட்டை விட்டுருவான் தெரியுமா உங்களுக்கு? யானைக்கும் அடி சிறக்குவாங்க பார்த்தீங்களா? ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாரு, ஒரு இது ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தாரு. கொத்தனார் வந்தான். கொத்தனார் வந்து இப்பா கொத்தனார் கூப்பிட்டேப்பா, இது வந்து பூனை வந்துகிட்டே இருக்கு, ஒரு ஓட்டையை போடு, பெருசா ஒரு ஓட்டையை போடு. ஓட்டையை போட்டதும் சாமி இது பெருசா ஓட்டை, சின்ன சின்ன பூனை போறதுக்கு ஒரு சின்ன ஓட்டை போடு அப்படின்னா அந்த சயின்டிஸ்ட். பெரிய ஓட்டை போடுறது எதுக்குன்னா பெரிய பூனை, சின்ன பூனை போறதுக்கு ஒரு சின்ன ஓட்டையை போடு அப்படின்னா அந்த சயின்டிஸ்ட் சொன்னாரா? உடனே அந்த கொத்தனார் இருந்தாரு, சாமி பெரிய ஓட்டைக்குள்ள சின்ன பூனையும் போயிருமே அப்படின்னாரு. அவங்களுக்கு அப்ப அந்த நேரத்தில் அறிவு என்ன செய்யல? சயின்டிஸ்ட் தான். பெரிய ஓட்டையில சின்ன பூனையும் போகும், பெரிய பூனையும் போகும்ல. அவர் என்ன பண்ணாரு? சின்ன பூனை போறதுக்கு ஒரு சின்ன ஓட்டையை போட்டு அது பெரிய ஓட்டையில சின்ன பூனை போயிரும்ல அப்படின்னா, ஆகா மறந்துட்டேனப்பா அப்படின்னு சொல்லி எப்பேற்பட்ட ஆளுனாலும் எதையாவது போய் அடி செருக்கும். புரியுதா உங்களுக்கு? பெரிய அறிவாளி நினைப்பாங்க, எதையாவது போய் சின்ன ஒரு சாதாரண விஷயத்துல கொட்டை விட்டுருவாங்க.
அப்படி நிறைய உலகத்துல இருக்காங்க நமக்கு. சரி, அப்படி திருச்செந்தூர்ல போய் அந்த புண்ணிய காலமான கார்த்திகை நன்னாள்ல போய் கந்த பெருமானை போய் ஆலயம் முழுவதும் சென்று நான் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் மகத்தான தீபங்களை நீ விளக்கு போடுறது கூட இல்லை, விளக்க போய் தரிசனம் செஞ்சாலே, அது கார்த்திகை நன்னாள்ல போய் தீபத்தை போய் தரிசனம் பண்ணினாலே திருச்செந்தூர்ல அவ்வளவு சிறப்பு. தீபத்தை தரிசிக்கும் புண்ணிய பொழிவினர், அதை பார்க்கக்கூடிய, அதை பார்க்கறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணுமா திருச்செந்தூர்ல போய் அந்த விளக்க பார்ப்பதற்கு போல. அப்புறம் நீ விளக்கு ஏற்றுனா அதுக்கு மேல புண்ணியம். விளக்கிட்டார் மெய்நெறி ஞானம் உண்டாகும், விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். யார் சொல்ற? அப்பசாமி சொல்ற. தெரியாம ஒரு எலி போய் என்ன பண்ணது, இப்படி பக்கத்துல போச்சு, இந்த நெய் விளக்குல இருக்கும், அந்த நெய்யை சாப்பிட்றதுக்காக இப்படி போனது பாருங்க, மூஞ்சில சுட்டுருச்சு. சுட்டதும் அந்த வாழை எடுத்து இப்படி அமர போற விளக்க அப்படி டப்புன்னு ஏத்தி விட்டு ஓடிடுச்சு, தெரியாம செஞ்சதுக்கு. அமர போற விளக்கு அப்படி தூண்டி எரிஞ்சது பாருங்க, அதுக்கே சிவபெருமான் என்ன பண்ணாராம், மகாபலி சக்கரவர்த்தியா பிறக்க வச்சான். ஒரு அமர போற விளக்க தூண்டி விட்டதுக்கே எப்படின்னா, விளக்கு போட்டா எவ்வளவு புண்ணியம் நீங்களே பார்த்துக்கோங்க. மகாபலி சக்கரவர்த்தி எப்பேற்பட்ட சிறப்பு, சக்கரவர்த்தியாவே ஆகிட்டாரு. வில்வத்தால் அரிச்சிட்டதுக்கு முசுகுந்த சக்கரவர்த்தியா வந்து அவரையும் பிறக்க வச்சாரு சாமி. இந்த உயிர்கள் எதை விருப்பப்படுதோ அதை சுவாமி ஏதோ ஒரு பிறவியை நாம கேட்டிருப்போம், அந்த பிறவிய. அதனால சாமி அது முசுகுந்த சக்கரவர்த்தியா வரும்போது அவர் என்ன சொன்னாரு, சாமி நான் உலகத்துக்கு போறதை பத்தி பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்க அதை அனுப்புறீங்க சாமி, நீங்க தான் சாமி அனுப்புறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் சாமி, சொல்லுப்பா அப்படின்னா, எனக்கு இதே முகத்தோட என்னை பிறக்க வச்சிருங்க சாமி அப்படின்னா. இதே முகத்தோட சாமி கண்டிஷன் போடணுமா? கண்டிஷன் இல்லை சாமி, ஒரே ஒரு விருப்பம். என்ன விருப்பம் சொல்லுப்பா அப்படின்னதும், இந்த முகத்தோடே நான் போய் பிறக்கணும், இந்த குரங்கு முகத்தோட நான் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இந்த பிறப்பினுடைய நோக்கம் எனக்கு தெரிய வேண்டும் என்று சிவபெருமானிடம் கேட்க அப்படியே வந்து பிறந்தாரு முச்சுக்குந்த. அது மாதிரி மகாபலி சக்கரவர்த்தி அசுர இது குளத்துல போய் பிறந்தாரு அவர் வந்து. அதுக்கப்புறம் மேன்மடைஞ்சார்னு வைங்களேன், நிறைய சிறப்புகள் இருக்கு. சாமி சும்மா தான் யாரையும் பிறக்க வைக்க மாட்டாரு, ஒவ்வொருத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம எந்த ஒரு காரியமே இல்லை இந்த உலகத்தை. நீங்க எதனாலும் எடுத்துக்கோங்க, காரணம் இல்லாம ஒரு காரியம் நடக்காது. இப்போ ஒருத்தவங்க வழியை வந்து உங்ககிட்ட பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, காரணம் இல்லாம உங்ககிட்ட வந்து பேச மாட்டாங்க. காரியம், அதுக்கு ஏதாவது காரியம் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சொந்தக்காரங்க உங்க வீட்டுல வந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இக்கா வாங்கக்கா அப்படின்னா உங்கள்கிட்ட சொத்தை வாங்க போறாங்கன்னு அர்த்தம். உங்ககிட்ட ரொம்ப குழந்தை பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொத்தை ஒரு வழி பண்ண போறாங்கன்னு அர்த்தம். அது அப்படின்னா தான் ரொம்ப வந்து உறவாடுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. உங்ககிட்ட இருந்து ஏதாவது வாங்குறதுக்கு தான் அவங்க என்ன செய்வாங்க, வந்து சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. சரி, அப்படிப்பட்ட விண்ணவர்களுக்கு உரிய தலம் இந்த திருச்செந்தூர். நினைத்ததற்கு அரிய மேதக முக்தியில் ஏறருக்கு வைத்த ஒப்பற்ற ஏனியே திருச்செந்தூர் என்று பிரம்மதேவர் தேவர்களுக்கு தெரிவித்தார். எல்லாருக்கும் ஏணி போன்றது இந்த திருச்செந்தூர். ஏன்னா நம்ம படிப்படியா ஏணிப்படியில எப்படி ஏறுகின்றோமோ அதே போல திருச்செந்தூர் வந்து வழிபாடு செய்தால் நம்மளுடைய வாழ்க்கை என்னாகும், ஏற்றம் உண்டாகும். திருச்செந்தூர்ல வந்து வழிபாடு செய்தால் ஏற்றம். அந்த காலத்துல திருச்செந்தூர்ல நிறைய நெல் வயல்கள்லாம் அப்படி இருக்கு, அப்படி இருந்திருக்கு. திருச்செந்தூர்ல வயக்காட்டுல அப்படி ஒரு சிறப்பு நன்மை. அதான் செயல்பட்டு அழிந்தது திருச்செந்தில் வயல். மீன்கள்லாம் போய் அதை துள்ளி குதிச்சு வயக்காட ஒரு வழி பண்ணிருச்சான். செயல்பட்டு அழிந்தது திருச்செந்தில் வயல் பொலி. வயக்காட ஒரு வழி பண்ணிருச்சான் மீன்கள்லாம் சேர்ந்து. தேன் கடம்பில் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம். அந்த சாமி மாலை அணிஞ்சிருக்காரு பாருங்க, அது பெண்களுடைய மனம் மகிழும்படி இருந்துச்சான். அவங்க மயங்குற அளவுக்கு இருந்துச்சான் முருகப்பெருமான் அணிந்திருக்கக்கூடிய அந்த கடப்ப மலர் மாலை. மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், வேல்பட்டு அழிந்தது அவன் வேலையும் சூரனும் வெற்பம். சூரன் பத்தோம்னா வேல் போய் என்ன செஞ்சு தொலைத்து இரு கூறாக ஆக்கியதா. அப்புறம் கடைசி சொன்னாரு, அவன் கால்பட்டு அழிந்தது எந்த தலைமேல் அயன் கல்வி. எல்லாருடைய தலையத்தையும் மாற்றக்கூடிய வலிமை திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு. அதுல இந்த அறுவடை வீட்லயுமே முக்கியமான தலை எதுன்னா திருச்செந்தூர் தான். தெரியுமா உங்களுக்கு? அறுவடை வீட்லயுமே ரொம்ப முக்கியமான தலை இது. இப்ப அந்த அறுவடை வீட்லயுமே பாத்தீங்கன்னா திருவடி சேத்திரம்னு சொல்லக்கூடிய தலை எதுன்னா திருச்செந்தூர் தான். திருவடி சேத்திரம். சாமி திருவடியை பற்றி கொண்டாலே போதும். ஏன்னா அதனாலதான் அந்த திருவடி என்ன செய்யும், நம்முடைய தலையெழுத்தை மாற்றி. இதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகம் வேற மாதிரி இருக்கும். நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஜாதகமே இப்ப அடியை வந்து கருவிலே அறிய வேண்டேன். திருச்செந்தூர் முருகப்பெருமானை அடிய அம்மா போய் தரிசனம் பண்ணதுனால மாறிடுச்சு.
இப்ப சொற்பொழி பேசுற அளவுக்கு சாமி வச்சுட்டாரு பாத்துக்கோங்க. அப்ப எவ்வளவு பெரிய காரணம் பாத்தீங்களா? புரியுதாங்களுக்கு? அப்படி திருச்செந்தூர் என்று பிரம்மதேவர் தேவர்கள் தெரிவித்துக் கொள்ளும்படி நுட்பமாக உணர்த்தினார் என்று அன்போடு சுகமுனிவர் வியாசமுனிவர் சுகமுனிவருக்கு இந்த கதையை எடுத்து சொன்னார். பிரம்மா இப்படி எல்லாம் சொன்னார்ப்பா. எல்லா தலங்களுக்கும் உயர்ந்த தலம் எது என்று கேட்டால் இந்த காசி எடுத்தாலும், கைலாயத்தை எடுத்தாலும், காளகத்தி எடுத்தாலும், திருநெல்வேலியை எடுத்தாலும் எல்லா தலங்களும் சிறப்புடைய தலம் திருச்செந்தூரே என்று முடித்தார். இப்படின்னு உபதேசம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அது மாதிரி மும்மலமும் நீங்கி காமம் முதலிய அறுவகை அகன்று கடை தேறிய அருள் ஞானிகள் எய்ததற்குரிய புனித முக்தியை தரக்கூடிய இடம் இந்த திருச்செந்தூர். 6 பகைகளையும் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நாம காம, குரோத, லோப, மத, ஆச்சரியம் என்கின்ற தீவினைகளிலிருந்து நீங்கி நாம் நலம் பெறலாம் என்று நமது அருளாளர்கள் சொல்றாங்க. யாரு வீரன் அப்படின்னா இந்த 5 புலன்களை யார் அடக்குகின்றார்களோ அவர்களே வீரன். அதாவது சொல்லுவாங்க, வீரத்தை பத்தி வீட்டுக்குள்ள கேட்டு பாருப்பா அப்படிம்பாங்க. அது வீரம் கிடையாது. யார் ஒருவர் 5 புலன்களையும் அடக்குகின்றார்களோ அவர்களே வீரன், அவரே உயர்ந்தவர். ஞானிகள்லாம் 5 புலன்களை அடக்கியிருப்பாங்க. அதனால சுந்தரம் சுவாமி சொன்னாரு, அந்த இது ஓனகாந்தந்தரிக்கு போனார். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணவில்லை கலலடி கைதொழுது உய்யின் நல்லாள் ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆள்குழி வட்டழுந்து வேனுக்கு உய்யுமாறொன்று அருளி செய்யீர் ஓனகாந்தன் தளியுளீரே. எப்படி பாட்டு? சுந்தரம் சாமியில அந்த சாமி எங்க போனாரு? இங்க போய் ஐயாட்ட அன்னைக்கு ரூபா கேட்காம விடக்கூடாதுன்னு வேகமா வந்தாரு. சாமி என்ன பண்ணாரு? ஆகா சுந்தரம் வர ஆரம்பிச்சிட்டான், கண்டிப்பா துட்டு கேட்காம விட மாட்டாரு அப்படின்ட்டு சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு? மறைஞ்சிட்டாரு. இவர் பார்த்தாரு, ஓனகாந்தன் தளிக்கு வந்தாரு. சிவலிங்கத்துல பார்த்தா சிவபெருமான் அதுல இல்ல. சிவலிங்க முத்தத்துல ஞானிகளுக்கு தெரியும் சிவலிங்க முத்தத்துல சிவபெருமான் இருக்காரா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? ஆகா சாமியை காணுமே அப்படின்ட்டு இங்க போறாரு, அங்க போறாரு, சிவலிங்கத்துக்கு பின்னாடி போய் பாக்குறாரு, சைட்ல போய் சுத்தி பாக்குறாரு. எல்லாம் சுத்தி முடிச்சுட்டு வெளியில இந்த ஆளை காணுமே, காசு வாங்கலாம்னு பார்த்தா ஆளை காணுமே அப்படின்ட்டு வெளியில வந்துட்டு அண்ணாந்து பார்த்தாராம். புளிய மரத்துக்கு மேல இருந்தாரா. சாமி சாமி வாசாமி ஒன்னத்தா சாமியை தெரிவிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இந்த பதியத்தை பாட ஆரம்பிச்சாரு. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்ய. உடனே சாமி அப்படியே வந்துட்டாராம். அவர் பாட்டு பாடணுமே பக்கத்துல கேட்க வந்துட்டாரு. ஏன்னா திருமுறையில் எங்க பாடப்படுது அங்க சிவரும் பக்கத்துல இருப்பார். கையில் ஒன்றும் காணவில்லை. சிவபூஜைக்கு 10 நிமிஷம் செலவு வேண்டாம். அப்படி பாவனை முன்னாலே சாமி என்ன செய்வாரு? என்கிட்ட சுட்டெல்லாம் கிடையாது சாமி, எல்லாம் பாவனை தான் அப்படின்றாரு. கையில் ஒன்றும் காணவில்லை கலலடி தொழுது நல்லாள் ஐவர் கொண்டு இங்கு ஆட்ட ஆடி. இதெல்லாம் சரிதான் சாமி, இந்த 5 கிடந்து என்னை போட்டு படாத பாடு படுத்துறாங்க சாமி. கை எங்கேயோ போகுது, இது கண்ணு எங்கேயோ கெட்டதை நோக்குது, காது எதையோ கேக்குது, எதையாவது சுவையா சாப்பிடணும்னு தோணுது. இந்த 5 அடக்க முடியலையே சாமி. 5 கொண்டிங்கு ஆட்ட ஆடி அதுக்கு நாம அடிமை ஆயிட்டோம்னா, 5 நாம அடிமை ஆயிட்டோம்னா அது சொல்றபடிதான் நம்ம கேட்டாகணும், வேற வழியே கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா நம்ம சொல்றபடி அது கேட்க வைக்கணும். 5 கொண்டு இங்கு ஆட்ட ஆடி அப்படி 5 பின்னாடி போனோம்னா ஆள்குழி பட்டு தான் அளந்தணும், வேற வழி கிடையாது. 5 கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆள்குழி பட்டழுந்து வேனுக்கு உய்யுமாறொன்று அருளி செய்ய ஓனகாந்தன் தளியுளீரே. பெருமானே இது மாதிரி ஏதாவது அருள் செய்யக்கூடாதா சாமி? அப்படின்னு செஞ்சிருவோம்ப்பா. எதுக்கு வழக்கம் போல பொன் பொருள் தான் அப்படின்னா சாமி அந்த பாட்டுக்கு வாங்கி சாமி கொடுத்தாரு. அவங்களுக்கு அது ஓனன் காந்தன் என்ற 2 அசுரர்கள் சிவபூஜை பண்ண இடம் ஓனகாந்தன் தளி, காஞ்சிபுரத்துல இருக்கு. நம்ம கண்டிப்பா போகும்போது போவோம். ஓனகாந்தன் தளி மறந்துடாங்க சரியா? ஓனகாந்தன் தளியூர், ஓனன் காந்தன் என்ற 2 அசுரர்கள் வழிபாடு செய்த தலம். சரி, அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய இந்த திருச்செந்தூர் புராணத்துல வியாச முனிவர் இந்த கதையை எடுத்து சொன்னார். பிரம்மா உபதேசித்த அத்தியாயம். எல்லா தலங்களும் சிறப்பானது திருச்செந்தூரே. அதுலேயும் முக்கியமா கார்த்திகை தினங்கள் என்று அங்கு விளக்கேற்றாலும் அங்கு விளக்கை போய் தரிசனம் செய்தாலும் முக்தி எளிதாக கிடைக்கும் என்று கூறினார். எல்லா தலங்களும் சிறப்பானது திருச்செந்தூர்.
திருச்செந்தூர் ஏன் பேர் வந்தது? செந்தில் ஏன் பேர் வந்தது சாமிக்கு? செந்தில் ஆண்டவர்னு சொல்றோம்ல. செந்தில்னா செந்து அப்படின்னா செம்மை நிறமுடைய முருகப்பெருமான். இல் அப்படின்னா வசிக்கக்கூடிய இடம். திருச்செந்தில். செந்தில்னா பேரு. நாள் போக போக மருவி செந்தூர் மாறியது. இது அவங்களுக்கு திருச்செந்தூர் அப்படின்னு முன்னாடி திரு என்கின்ற அடைமொழி கொடுத்து திருச்செந்தூர் என்று ஆகியது. இது அவங்களுக்கு அந்த பாட்டுல சொல்றாருல, செந்தில் வேலவனே அப்படிங்கிறாரு. திருச்செந்தில் வயல் பொழில் அப்படின்னு பாட்டுலையும் சொல்றாரு. செந்தில் தான் சொல்றாரு. கைலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளை அப்படிங்கிறாரு. கைலாய மலைக்கு இணையான ஒரு தலம் எதுனா எது? திருச்செந்தூர். கைலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே. கைலாய மலைக்கு இணையாக ஒரு தலம் சொல்லணும் அப்படின்னா எதை சொல்லலாம்? திருச்செந்தூரை சொல்லலாம் அப்படின்னு அந்த பாட்டுல அன்னைநாத பெருமானே ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. அப்படின்னா அதுக்கு அப்பீலே திருச்செந்தூர் அவ்வளவு புண்ணியத்தலம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் புண்ணிய காலங்களில் போய் வழிபட்டா கூட பலன் உண்டு. எல்லா நேரத்துலையும் போய் எனக்கு புண்ணிய காலம் அல்லாத நேரம் தாங்க எனக்கு கிடைக்கும் அப்படின்னாலும் அப்போ போய் வழிபட்டாலும் சாமி இலையில்லாத அருளை நமக்கு வழங்குவார். வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் திருச்செந்தூரை போய் நாம் என்ன செய்யணும்? வழிபாடு செய்து உய்யக்கூடிய வழியை நாம் பார்க்க வேண்டும். எந்த நிலையில போய் நம்ம வழிபாடு செஞ்சாலும் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கட்டாயமாக கிடைக்கும். 5 வயது ஆகும்போது ஊமையா இருந்தார். யாரு? குமரகுருபரர். நேரம் அவங்க அப்பா அம்மா நேரம் முருகப்பெருமான் முன்னாடி போய் நிப்பாட்டிட்டாங்க. எப்படியா அந்த பையனை பேச வை அப்படின்னு விட்டுட்டே போயிட்டாங்க. அந்த பையன் பேசிட்டான். இது அவங்களுக்கு இப்ப நம்மளாம் என்ன செய்வோம்? விட்டுட்டு அட்டி போட்டுனாலும் என்ன செய்வோம்? கொஞ்ச நேரம் எடுத்துட்டு கூட்டு வந்துருவான். நேர வீட்டுக்கு கொண்டு போய் முருகப்பெருமான் முன்னாடி போய் நிப்பாட்டிட்டாங்க. இந்த குழந்தை நீ பேச வைப்பியா என்ன ஏதாவது செஞ்சிருச்சாமின்ட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை அழகா பாட ஆரம்பிச்சிருச்சு குமரகுருவர். அதே மாதிரி நம்ம ஊர்ல வந்து குருஞான சம்பந்தர் சிறு வயசுல சொக்கநாத பெருமானை போய் பார்க்க போனாங்க. அந்த குழந்தை தாய் தகப்பனார் கூட்டு போனாங்க மதுரைக்கு. உண்மையான தாய் தந்தையார் சிவபெருமான்னு சொல்லி அது அங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிச்சு. அந்த தாய் தகப்பனார் இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம விட்டு விடுவாங்க நம்மளெல்லாம் 2 அடி போட்டு ஒழுங்க வாரியான்னு சொல்லி தர பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவாங்க. அப்ப எவ்வளவு ஞானம் இருக்கு பாத்தீங்களா? தாய் தகப்பனாருக்கு எவ்வளவு ஞானம், அந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஞானம் பாருங்க. அந்த பிள்ளை உண்மையான அப்பா அம்மா இவங்களும் தெரிஞ்சு போச்சு, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னதான் அவங்களும் விட்டுட்டு வந்துட்டாங்க தாய் தகப்பனாரும். சரி, இதுவாரும் உள்ளம் நிறைந்து ஓகை சிறந்து திருச்செந்தூர் புராணத்தை நீங்க கேட்டதுன்னா உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரையை நிறைவு செய்யுங்க. வச்சுட்டோம். உனைத்தினம் தொழுதிலன் உனதியல் வினை உரைத்திலன் பலம் அலகொடு உனதடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவம் இலன் உனதருள் மாறா உலத்துள் அன்பினர் உறவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் வளம் வருகிலன் உவப்பொடும் புகழ் துதி செய்ய விலையிலன் மலை போலே கனைத்தடும் பகடாது விடமிசை வரு கருத்த வெஞ்சின மரளித நுழையின கதித்தடந்தறி கயிறொடு கதை கொடு ஒரு போதே கலக்கரும் ஜெயலொளி வர அறிவுறு கருத்து நைந்து அளமுறு தலைவைகள் கணத்திலன் பய மரமையின் முதுகினில் வருவாயே வினைத்தளந்தனில் அழகிகள் புதி கொள்ள விழுக்குடைந்து மெய் குசை தசை குண விரித்த குஞ்சியரெனும் அவுனையாமர் உரிவேலா மிகுத்த வன்பயில் உயிர் பொழி அழகிய கொடிச்சு குங்குமம் மலைமுகளுடனரை விரைத்த சந்தன மிருகவத புயவரை உடையோனே தினத்தின் அஞ்சதி மறை முனிமுறை கொடு புனச்சொரிந்திலர் ஒதிய வினவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் தொழ மகிழ்வோனே தனத்த நந்தன என வடியதி நிறைத விட்ட அன்போடு பருவியர் பொழுதிக திருப்பரங்கிரி தனில் உரை தரவன பெருமாளே. கைலாயபுரம் சிவஞான போத நெறி காட்டும் பெண்ணை பயில்வாய் மிகண்டான் தந்ததிக்கோ மெய்ஞான பானுவாகி உயிராரும் பொழுது திருவாவோடு தெரிவாள் நமச்சிவாய் தேவன் செயலாதி மரப்புடையவன் திருமரபு நீடூழி தலைக மாதோ வான்முகில் வளாது வேகம் அடிவளம் சுரக்க மன்னன் போர்மறை அரசு செய்க குறைவில்லாத ஈர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நீடுக மாமலை மண்ணுக நீ விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே ஆறி தடந்தோல் வாழ்க அருமுக வாழ்க வெப்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறி மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் மரகணம் பார்வதி பதையே என்னாருடைய இதுவனே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு பார்வதி பதையே அழகா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம்